அலைந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் உயிருள்ள தேவனை நோக்கி ஓடி வரும்படியாக அவருடைய கால்கள் இந்த பக்கமாக நீ இழுத்துக் கொள்ளும்படியா நாங்கள் செபிக்கிற தகப்பனே ஸ்தோத்திரம் அப்பா. என்னை கேளு, ஜாதிகள் உனக்கு சொந்தமாக பூமி நிலையில சுதந்திரமாக தருவேன்னு சொன்ன தேவன், நீ கால் வேலைக்கு எந்த இடத்துல அவனுக்கு தருவேன்னு சொன்ன தேவன். ஆண்டவரே இவருடைய பிள்ளைகளாம் அங்கேயுமாக நடந்து அன்ற வேலைக்கு போகும்போது வரும்போது செபிக்கிறான ஆண்டவர் இந்த ஜபத்தின் மூலமாக ஆண்டவரே அப்பத்திலான ஜனங்கள் இடத்துல வரும்படியாக உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் சபையாராக ஆத்துமாக்களுக்காக செபிக்கிறோமே ஆண்டவரே, ஒரு விளைந்த பலனை ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் பார்க்கத்தக்கதாக உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். 2021 வருஷத்துல ஆண்டவரே நிறைய குடும்பங்கள் வருவார்களாக அப்பா. ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டிக் கொள்கிற ஜனங்கள் பாக்கியவான் என்று சொன்னது போல ஆண்டிக் கொள்கிற ஜனங்கள் வரும்படியாக செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை முழுவதும் நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் தேவ பிரசனத்தினால் எண்ணெய் கட்டும்படியாக செபிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு தொழுது செய்வீராகப்பா. வந்த ஜனங்கள் விடுதலையோடு கடந்து செல்லும்படியாக ஆண்டவர் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரத்தில் ஒரு பலன் என்றவர்களாக கடந்து செல்லும்படியாக நீர் உதவி செய்வீராகப்பா. பாடுகிறான பிள்ளைகள், இசைவாசிக்கிறான பிள்ளைகள் ஆண்டவர் செய்து கொடுக்கிற தாசனை மறைத்து நீ வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவர் முதல் ஆராதனை, 2வது ஆராதனை, மாலை ஆராதனை எல்லாவற்றும் கிருபை இருக்கும்படியாக செபிக்கிறோம். திரளான ஜனங்கள் வர இடத்துல செபிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்தான பாடல், கர்த்தர் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. அடைத்தவே இன்று ஆகமாகிவோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆகமாகிவோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றி நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது
படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும், மூளைக்கல் ஆயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தள்ளப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும், மூளைக்கல்லாயிற்று. தள்ளப்பட்டக்கள் கட்டிடம் தாங்கிடும், மூளைக்கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே, துணையாய் வந்தீரையா. துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டே, துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று மகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். மகிழ்வோம் மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. இது என்ன நாளா? வெற்றி நாள். இதனால வெற்றி வந்துச்சு, அவர் உயிரோடு எழுந்ததுனால. ஹல்லேலூயா. 2000 வருஷத்துக்கு முன்பதாக பாவம் அக்கிரமத்திலிருந்தெல்லாம் விடுதலையை கொடுத்து மரணத்திலிருந்து ஜெயித்த தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதுதான் அவர் உயிர் தெழுந்த நம்ம ஆராதிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆராதனை வைப்பாங்க, சனிக்கிழமை ஆராதனை வைப்பாங்க. நம்ம அப்படில உயிர் தெழுந்த தேவனை உயிரோடு இருக்கிற நாள் என்ன செய்யறோம்? நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் தந்த நாளெல்லாம் நமக்கு வெற்றி நாள். அவர் நமக்கு உதவுகிற தேவன். அதுபோல நமக்கு ஆற்றலும் நமக்கு பாடலுமா இருக்கிற தேவன். என்றும் அவருடைய அன்பு நமக்கு இருக்குது. ஹல்லேலூயா. மனுஷனோட அன்பெல்லாம் மாறி போயிடும். கொஞ்சம் நல்லா வளர்ந்து வந்துட்டாங்கன்னா நம்மளோட போகணும்னு நினைப்பாங்க. கொஞ்சம் நல்லா ஒன்று செய்யலன்னு வைங்களேன், நம்மளோட பிரிஞ்சு போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படில்ல, நம்ம கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, நம்ம தேடினாலும் சரி நம்மளை தேடி வருகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய அன்புக்கு ஈடாக யாருக்குமே எந்த அன்பும் என்ன செய்ய முடியாது, செலுத்த முடியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நாம் ஆராதிக்கிறோம். அவர் என்னை வல்லடிக்கு நீக்கி அவர் தம் கரங்களால் நீட்டி அவர் அந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. உன்னதத்தில் வைத்ததை மறைப்பேனோ, நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீர் கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். ஹல்லேலூயா. ஆழத்தில் இருந்த நம்மளை தூக்கி எடுத்த தேவன். ஹல்லேலூயா. படுகொலியில் இருந்த நம்மளை தூக்கி எடுத்து கண்மலாகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி உற்சாகமா
என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டி உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தி. ஆழத்தில் இருந்த என்னை தூக்கி விட்டி உயர்வான தலங்களில் நிறுத்தி வைத்தி. எதிரான யோசனை அகமாக்கினி, உந்தனின் யோசனை நிறைவேற்றினி. எதிரான யோசனை அகமாக்கினி, உந்தனின் யோசனை நிறைவேற்றினி. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டே நான் கண்கொண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டே நான் கண்கொண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. கரடான பாதையில் தூக்கி சென்றி உள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டி. கரடான பாதையில் தூக்கி சென்றி உள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டி. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினி. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றினி. எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் மறைவீடமே, உம்மை ஆராதிப்பேன். எங்கள் ஆதரவே, எங்கள்
எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் ஆதரவே எங்கள் அடைக்கலமே எங்கள் மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? நம்முடைய ஆதரவு, நம்முடைய அடைக்கலம், நம்முடைய மறைவிடம். ஹல்லேலூயா. அவர் சொன்னதினா நாம் பிழைத்து கொண்டோம், அவர் கண்டதினா நம்ம என்ன செய்யுமா ஜீவன் பெற்றோம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் எல்ரோய் என்னும் பேர் வந்துச்சு அவருக்கு. ஹல்லேலூயா. நம்மளை காண்கிற தேவனாக. ஹல்லேலூயா. படுகுழியில் இருந்த நம்மளை கண்டு அவருடைய கரம் தூக்கி நம்மளை எடுத்ததுனால அவர் நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போமா? அபிஷேக நாதா அனல் மூட்டும் தேவா, இந்த பாடலை பாடி நாம் ஆண்டவருக்குள்ளாக ஆராதித்து கலிகூர்ந்து மகிழ்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உன்னதரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் அப்பா. உயர்ந்தவரே நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அந்நிய பாஷைகள் என்றே தாருமே, அந்நிய பாஷைகள் தாருமே. ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே, ஆவியில் ஜெபித்திட என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. ரகசியம் பேசிட தேவ கிருபை தாருமே, ரகசியம் பேசிட தேவ கிருபை தாருமே. சத்திய ஆவியா என் மேல் வாருமே, சத்திய ஆவியா தினம் என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. தேசத்தை கலக்கிட திடனை தாருமே, தேசத்தை கலக்கிட
நாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாத்தானை ஜெயித்திட சத்துவம் தாருமே. சாட்சியாய் வாழ்ந்திட தினம் என் மேல் வாருமே. சாட்சியாய் வாழ்ந்திட தினம் என் மேல் வாருமே. அபிஷேகநாதா அனல் மூட்டும் தேவா ஆருயிர் அன்பரே. 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 ஆவியானவரே மகிமைப்படுத்துகிற ராஜா உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பலப சந்தரதுரி அந்தல பல 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 பரி பல பல பலவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உடைய மகிமையின் மேக இறங்குனதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா உடைய பிள்ளைகளை நீர் நிரப்புவீராக. அப்படி எங்களோட பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. உடைய அபிஷேக தைலத்தினால் நிரம்பி வழியட்டும். ஆனந்த சந்தோஷத்தினால் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய வார்த்தையினால் நிரம்பட்டும் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓர பல பல வஷ பல பல பரி பரதர பல பல பரி மிக பல பலி பல பலவா. துரியந்தல பல பல பலி பல 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 பரி பர பல பல வஷ பல பலவா. ஆவியானவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிக்க ஆராதிக்க வந்திருக்கிறவங்களோட வாயை கட்டி போட வேண்டாம். நம்மளோட வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூறுகிற நாள். ஹல்லேலூயா. கவலைகளை மறந்து கண்ணீரை மறந்து ஆண்டோட சமூகத்தில் கொஞ்ச நேரம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. அவர் துதியிலே மகிழ்கிறதான தேவன். துதி பலிகளை ஏற்றுக்கொள்கிறதான தேவன். ஹல்லேலூயா. வர பல 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 வஷ வர வர பல பல பலி பல பலவா. துரியந்தல பல 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 பரி வர 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 பரி பல பல வஷ பல 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 பலி தல பல பலவா. துரியந்தல பல 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 பரி வர வர பல பல வஷ பல 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 பரி பல பலவா. ஆவியானவரே மகிமைப்படுத்துகிறார் ராஜா. ஹல்லேலூயா. ஆதிலிருந்து அன்பு பெருகட்டும் ஆண்டவரே. ஆதிலிருந்து அபிஷேகத்தை அனல் மூட்டுவீராக. ஆதிலிருந்து அன்பு பெருகட்டும் தகப்பனே. ஹல்லேலூயா. நேசிக்கிறதுல குறைவுள்ளவர்களா மாறக்கூடாது ஆண்டவரே. ஜெபிக்கிறதுல குறைவுள்ளவர்களா மாறக்கூடாது ஆண்டவரே. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுத்துகிற எந்த காரியமும் எங்களிடத்துல வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக, உம்மை மகிமைப்படுத்துகிறவளாக. ஓர பல வஷந்தர துரியந்தல பல 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 பலி பல 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 பலி பல பலவா. ஆவியானவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். மகிமை செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா. வர பல பலி பல பல வஷ பல பல பலவா. துரியந்தல பல பல பரி பர பல பல வஷ பர பர பரி பல பலவா. ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்லவர் என்பது ருசித்து பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனா கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற ராஜா. இயேசுவே ஆண்டவர், நீர் எங்களுக்கு மனம் இறங்கு ராஜா. எங்களுக்கு ஒத்தாசை ஒரு பர்வதமே, நீர் எங்களுக்கு இறங்குவீராக ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் மனங்கள் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி இயேசுவே இயேசுவே
அப்பா நீர் எங்களுக்கு போது ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கிறேன். இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா இயேசு. சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் கேட்கட்டும் ஆண்டவர்ட்ட. ஹல்லேலூயா. பரலோகம் திறந்திருக்கிறது. நீங்க கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் பதில் கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு, இயேசுவே, நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீ எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினீ. கரங்களை உயர்த்தி இயேசு,
உயர்த்திடுவே. என்ன நான் செலுத்திடுவே. ஆயிரம் பாடல்களோ என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவே. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நிலைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இந்த மாதம் முழுவதும் நம்மளை மறவாமல் பாதுகாத்த தேவன், இந்த மாதம் முழுவதும் நம்மளை நினைத்த தேவனுக்கு ஹalleluya சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை பாடுவோம். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி பலவீன நேரங்களில், ஐயா. பலவீன நேரங்களில் வேல கரங்களை உயர்த்தி பாடுவோமா? எவ்வளோ பலவீனங்கள், சோர்வுகள், எல்லாவற்றையும் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். வேல தந்தீரையா, சுகமானி சுகமானி தடுப்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானி சுகமானி தடுப்புகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆமென். ஹalleluya.
மட்டுமா நம்முடைய ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்தபடினால ஆவியில ஏற்பட்ட ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிச்சோம். ஆமென். ஹalleluya. ஆமென். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, துதிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. ஆமென். ஹalleluya. நன்றி நன்றி ஆண்டவரே. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். நன்றி செலுத்துறோம். ஹalleluya. ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து உடைகளை கொடுத்து ஆதரித்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறப்பா. எங்கள் போக்கில வரத்தில் உடைய கரம் குடந்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அப்பா நாங்கள் உண்மை மறந்தாலும் நீர் எங்களை மறவாத தேவனாய் இருக்கிறீரப்பா. உடைய அன்புக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. உடைய அன்புக்கு ஈடாக நாங்கள் என்ன செய்வோம் தகப்பனே? உடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே பார்த்து சொல்லுவாங்க. ஹalleluya. பா ஸ்தோத்திரப்பா. நீர் எங்கள் மேல வைத்த அன்பு ரொம்ப பெரிது ராஜா. ஆண்டவரே ரொம்ப பெரிது ராஜா. அப்பா அவங்களை எல்லாம் சொல்ல எங்கள் நாவுகள் போதாது ஆண்டவரே. உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த காலை வேளையிலே ஏசப்பா உம்முடைய பாதத்தின் அருகே நாங்கள் வந்து நிற்கிற தகப்பனே. அப்பா இன்னும் ஆண்டவரே உமக்கு பிடிக்காத எல்லா குணங்களை எங்களை விட்டு நீ வேரோட பிடுங்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ராஜா. அப்பா நாங்க பாவங்களை அறிக்கையிடுகிறவர்களா இல்லாம அந்த பாவங்களை விட்டு விலகுகிறவர்களாய் கர்த்தர் நாங்கள் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் காணப்படுகிற பரிசுத்தங்களை காணப்பட ஒரு விஷயங்களை பரிசுத்தப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களை பரிசுத்தமாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த பரிசுத்த ஆராதனையில நீர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த ஆராதனை பகுதியில் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த இடம் நிரம்பி இருக்கத்தக்க ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ராஜா. முதல் ஆராதனை இரண்டாவது ஆராதனை முழுவதும் ஆண்டவரே இந்த இடம் நிரம்பி இருக்கத்தக்க ஆத்துமாக்களை எங்கள் மாமிச கண்கள் கண்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்க நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்தை சுற்றி எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்கப்பா. உம்முடைய அன்பை அறியாம இருக்காங்கல்ல ஐயா. ஆண்டவரே உம்முடைய அன்பை நாங்கள் ருசித்தது போல ஆண்டவரே இந்த இடத்தை சுற்றி இருக்க மக்கள் உம்முடைய அன்பை ருசித்து ஆண்டவரே இந்த உம்முடைய சமூகத்துல வந்து கூடி சேர நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இதிலே பெரிதானவர்களை காண்பா என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்பா இதிலே ஆண்டவரே பெரிதான ஆத்துமாக்கள் அப்பா இந்த இடத்துல உம்மை ஆராதிப்பதை எங்கள் மாமிச கண்கள் காண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா உம்முடைய தரிசனம் ஒரு நாள் போய் சொல்லாதப்பா. அது தாமதித்தால் காத்திருன்னு சொல்லிருக்கீங்களா ஆண்டவரே. இந்த வருஷத்துல ஏசப்பா ஒரு 1000 ஆத்துமாக்களால எங்கள் சபைகளை நிரப்புவீராக இயேசுவின் நாமத்தினால. ஒரு வலஷதர கபகரபோ நிக்கதர துரி சதுரி வலிவரி கபகரபோ நிக்கதர கதுரி சகதுரி பக்கரபோ. நீர் சொல்லி செய்யாதிருக்கிற தேவன் ஆண்டவர் இல்லப்பா. நீர் வார்த்தையினால சொல்லுவது உம்முடைய கரங்களினால நிறைவேற்றுகிற தேவன் அப்பா. இந்த வருஷம் முடியறதுக்குள்ள எங்கள் சபைக்கு 1000 ஆத்துமாக்களை நீர் தருவீராக இயேசுவின் நாமத்தினாலப்பா. நீர் தருவீர் என்பதை நான் விசுவாசிக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. அதற்கு ஒவ்வொரு விசுவாசிகளை கர்த்தர் நீர் பயன்படுத்த போவதற்காக நன்றி செலுத்துகிறப்பா. நல்ல ஆண்டவர் எங்கள் சபைகளுக்கு ஆத்துமாக்கள் வர ஒரு நல்ல எழுப்புதல் எங்கள் சபைகளை உண்டாக வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் அக்கினி எங்கள் சபைகளை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு விசுவாசிகள் மேல் பற்றி பிடிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு உள்ளத்துல ஒரு ஆத்தும பாரம் உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா ஆராதனை ஒருவர் அலட்சியம் பண்ணாதபடிக்கு அப்பா அந்த நேரத்துல வந்து சேர கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆராதனை ஒருவர் அலட்சியம் பண்ணிட கூடாது அப்பா. உம்முடைய சமூகத்துல இருக்கிறதா மகிழ்ச்சி அப்பா. உம்முடைய சமூகத்துல இருக்கிறதுனாலதான் விடுதலை ஆண்டவரே. அப்படியாக ராஜா இந்த அன்பின் சந்தோஷத்தை எல்லா ஜனங்களும் கண்டுகொள்ள நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீ ஆராதனை பகுதி ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. அது போல செய்தி பகுதியில் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி செய்தி கொடுக்கிற தாசரை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது போல காணிக்க பகுதிகளை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க எங்களுக்கு கொடுக்கிறீங்க, நாங்க உமக்கு கொடுக்கிற ராஜா. இன்னும் ஆண்டவரே நாங்கள் தேவ சபைகளுக்கு தேவ ஊழியங்களுக்கு
எங்களுக்கு அதிகமாய் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர்களை மாற்றலும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல எங்கள் சபையில சாட்சி பகுதிகளை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் சபையில் நல்ல உயிருள்ள சாட்சிகள் எழும்பும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்முடைய பரிசுத்தமுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களை மீதி விலை கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நம்ம கைதட்டி நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் நல்ல பதில் தந்து இந்த வருஷத்திலே அற்புதங்களை செய்து நம்முடைய சபையை கட்ட போறாங்க. நல்ல கைதட்டி அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்விலும் நல்ல காரியங்களை செய்ய போறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுடைய குடும்பத்திலையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நேரங்களிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து அற்புதங்களை நடப்பிக்கும். ஆமென் சொல்லுமா? நல்ல ஊக்கமாக நல்ல பாரத்தோடு ஜெபிக்கும் போது தேவன் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த அந்த மைக் வச்சுக்கிட்டா வசன வாசிக்க எதுவாக இருக்கும். வசன வாசிக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆமென். சிறப்பான சாட்சிகள் என்று சொல்லும் பொழுது நம்ம ஜீவனோடு இருப்பதே பெரிய சாட்சி தான். அப்படித்தானா? எது ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தர் சிறப்பான சாட்சிகள் என்று ஒன்று இருந்தாலும் அதுக்காக ஸ்தோத்திரம். நாளை 1ஆம் தேதி காலை 5:30 to 6 வரைக்கும் இங்கே வாக்குத்தத்த ஆராதனை இருக்கும். ஆகவே திருவிருந்து இருக்கும். 1ஆம் தேதி காலையிலே கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நீங்கள் வந்து பங்கெடுக்க முடியாது உங்கள் அன்பு கூட அழைக்கிறோம். அதோடு கூட குடியரசு தினத்தை அன்றைக்கு நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தோம். கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, நிறைய பேர் வரல. ஆனால் நல்ல ஜெபம் இருந்தது. அன்றைக்கி வந்து அத்தனை பேரும் ஜெபம் பண்ணாங்க. ஜெப குறிப்பு நான் உங்களுக்கு இப்போ கொடுப்பேன். நீங்கள் வீடுகளில் இருந்து நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். அதோடு கூட இந்த மாதிரி கூட்டங்களில் வந்தால் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். நல்ல நீண்ட நேரம் நல்லா ஜெபிக்கணும். அன்றைக்கி வந்த சகோதரர்கள் நல்லா ஜெபம் பண்ணாங்க. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் இருந்தது. நல்லா பாஸ்டர் அலெக்சாண்டர் அவர்கள் நல்ல செய்தி கொடுத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கமாய் கொடுத்தார்கள். ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். வராதவர்களுக்கு அது ஒரு இழப்பு தான். அதோடு கூட தோத்திரம். இந்த சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். இந்த ஜெப குறிப்பு இந்த ஜெபம் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. எல்லாரும் நீங்கள் வீடுகளில் ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். வாங்க. அல்லேலூயா. இந்த ஜெப குறிப்பு எல்லாத்துக்கும் பெண் பிள்ளையில வாங்க பார்க்கலாம். ஆண்களுக்கு பெண்கள் கொடுக்குறது இங்கே கொடு, அங்கே கூட இங்கே கொடு. அல்லேலூயா. இன்னொருவர் வந்து இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை பாஸ்டர் ஆல்வின் தாமஸருடைய எக்கால பிரகடன ஜெபம் என்று சொல்லி பிஷப் காலேஜிலே, புத்தூருக்கு அந்த பிறகு பிஷப் காலேஜிலே அங்கே நடக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி சோதரம் மாலை 5:30 to 9 மணி வரைக்கும் நடக்கிறது. இது இந்த ஒரு நோட்டீஸ் கொடுங்க பார்க்கலாம். இது வந்து வர்ற ஞாயிற்றுக்கிழமை பிஷப் காலேஜிலே நடக்கிறது. சீக்கிரம் வாங்க பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. அல்லேலூயா. சுறுசுறுப்பாக கொஞ்சம் வேகமாக வரணும். அல்லேலூயா. தோத்திரம். தம்பி வர அந்த கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க. இன்னொருவர் வாங்க வேகமாங்க. எல்லாம் ஜபக்காடா இன்னைக்கு இருக்கிறது. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இது வந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு கார்டு கொடுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுங்க. எல்லாருக்கும் ஒரு கார்டு. எல்லாருக்கும் ஒரு கார்டு கொடுங்க. ஸ்தோத்திரம். மீதி இருந்தால் நம்ம அடுத்த ஆராதனைக்கு நமக்கு பயன்படும். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். இந்த கார்டு வந்து நம்முடைய அசம்பிளி ஸ்தாபனத்திலே இந்த 2021 2030 வரைக்கும் டெகேட் ஆஃப் ரிவைவல் என்று சொல்லி தோத்திரம் எழுப்புதலின் 10 ஆண்டுகள் என்று சொல்லி இருக்கிறது. இந்த கார்டு எடுத்துக்கோங்க. இந்த கார்டு எடுத்துக்கோங்க. எல்லாரும் இந்த கார்டு எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த கார்டு எல்லாம் கிடச்சிருச்சா? இந்த கார்டு முக்கியம். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டு திட்டம் தான் எப்போதும் ஒரு லக்கு வச்சு ஒரு நம்ம செயல்பட்டால் தான் நம்ம எதுலேயுமே நம்ம முன்னேற முடியும். தடைகள் இருக்கும், நெருக்கடி இருக்கும். அதே சமயத்தில் தேவனுடைய வல்லமையும் வெளிப்படும், தேவனுடைய கரமும் வெளிப்படும். ஒன்றும் சத்தம் இல்லையா? அல்லேலூயா. ஆமென். ஒரு லக்கு வைத்து நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய ஸ்தாபனத்திலே லக்கு வைத்து 10 ஆண்டுகளுக்கு என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லேலூயா. இந்த டெகேட் ஆஃப் ரிவைவல் அதில் 10 ஆண்டுகள் போட்டிருக்கா. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கட்டம் இருக்கும். 7 கட்டம். அதில் முதலாவதாக 3.5 லட்சம் ஜெப பங்காளர்கள் உருவாக வேண்டும். அப்படி கை வச்சு எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். 3.5 லட்சம் ஜெப பங்காளர்கள், 3.5 லட்சம் ஜெப பங்காளர்கள் எழும்ப வேண்டும். ஜெபிக்கிறவங்க இருக்கிற அந்த சபை, அந்த தேசம், அந்த பட்டணம் தான் நிச்சயமா உயிருள்ள ஒரு சபைன்னு சொல்லப்படுகிறது. ஆமென் சொல்லுமா? சத்தம் வர. அல்லேலூயா. ஜெபம் தான் கர்த்தரோடு நல்லா பேசுகிறது. சும்மா 1-2 நேரம் அப்படி இல்லை. அந்த ஜெபம் நம்மளோட வாழ்வினுடைய எந்த நேரத்தில் இருக்கணும். அப்பாவோட பேசுறதுக்கு வந்து குறிப்பிட்ட நேரம் தான் வச்சுப்போமா? உங்கள் அப்பாவோட அம்மாவோட பேசும்போது
காலைல 5 மணி தான் பேசுவேன், அப்புறம் பேச மாட்டேன், அடுத்து நைட்டு 10 மணி தான் பேசுவேன் அப்படி இருக்கிறோமா? எப்போ பார்த்தாலும் நினச்சிக்குவான், அப்பா நல்லா இருக்கீங்களா, அவர் மகளே எப்படி இருக்க, இல்லை மகனே எப்படி இருக்க. அந்த உறவு வந்து எப்போது இருக்கும், அதான் நல்ல உறவு. சில சமயத்தில் கண்டிப்பு இருக்கும், அப்புறம் ஆறுதல் இருக்கும், அப்புறம் உற்சாகம் இருக்கும், அப்புறம் ஆசீர்வாதம் இருக்கும். ஆமேன் சொல்லுமா? ஆமேன். கண்டிப்பாக இருப்பா. அதனால் வந்து அளவோட பேசணும். நல்ல கண்டிப்பு இருந்தாலும் அங்கே என்ன ஆறுதல் இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், உற்சாகப்படுத்துறது இருக்கும், அப்புறம் ஆசீர்வாதம் இருக்கிறது. நம்முடைய தேவனும் அப்படித்தான். இந்த 4 காரியங்களிலே எப்போதும் ஆண்டவர் செயல்படுறார். ஆகவே ஜெபிக்கிறவர்கள் எழும்ப வேண்டும். இந்த 10 வருஷத்துல எத்தனை லட்சம் பேரா? 3.5 லட்சம் பேர் போட்டிருக்கா பார்த்தீங்களா? கவனிக்கலா? டெகட் ஆஃப் ரிவைவல்னு சொல்லி தமிழ் பிரதேசம். அதில் அப்புறம் 3000 புதிய சபைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். 3000 புதிய சபைகள், அப்புறம் 3.5 லட்சம் புதிய அங்கத்தினர் ரட்சிக்கப்பட்ட சபையில் சேர்க்கப்பட வேண்டும். நம்ம ஜெபம் போல 1000 பேர் என்று சொல்லும் பொழுது அது போல ஒவ்வொரு சபைகளும் ஜெபித்து அநேகரை கூட்டிக் கொண்டு வரணும். வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு மக்களை பார்க்கணும், ஆவியானவர் உங்களோட பேசுவார். இந்த உங்களோட சொல்லு அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோதான். நீங்கள் அப்படி அறிமுகம் பண்ணக்கூடிய ஆட்கள். தேவையான ஒரு வார்த்தை கொடுத்து உங்களோட ஆண்டவர் பேசுகிற காரியத்தை சொல்லி வந்து நீங்கள் அவங்க வாங்க ஆலயத்துக்கு வாங்க சகோதரன், நீங்கள் மதம் மாற வேண்டாம், ஆண்டவரை பாருங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுமா? இதை வந்து நம்ம வந்து பார்க்குற நிலைமைகளே உங்களுக்கு ஊழியக்காரர்களை விட விசுவாசிகள் தான் ஒருத்தருக்கு வந்து 200 பேர் 2000 பேர் பக்கம் நல்ல பழக்கம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் உங்களுடைய வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படி சொல்ல வேண்டும். நல்லா அருமையாக கனிவாக சோதரம் செய்ய வேண்டும். ஓகே, அடுத்தது 3.5 லட்சம் புதிய ஆட்கள் ரட்சிக்கப்படணும். அடுத்தது 3000 கிராம வீட்டு சபைகள். நமக்கு வீட்டு சபைன்னு சொல்லி உள்ள அரியமங்கலம் இருக்கிறது, ராஜீவ்காந்தி நகர் இருக்கிறது, முத்தரசனூர் இருக்கிறது, சோத்ரா, அது மாதிரி இன்னும் பல இடங்களில் ஏர்போர்ட் கூட ஒரு வீட்டு சபை மாதிரி தான் அங்கே நடக்குது. கர்த்தர் சோத்ரம். இந்த ஈப்ரோட வீட்டு சபை நடக்கிறது, கர்த்தர் சோத்ரம். அதுபோல் நான் இப்போ எழுதி கொடுத்துருக்கிறேன் 5 வீட்டு சபை நடக்குதுன்னு சொல்லி, கர்த்தர் சோத்ரம். 3500 கிராம குடிச்சு. அடுத்து 600 மிஷனரிகள். வடநாட்டில் பல விதமான மொழிகள் வித்தியாசமாக இருந்தாலும் கலாச்சாரம், உணவு இதெல்லாம் வித்தியாசமான இடங்களில் சென்று அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவர்களை ஆண்டுகள் வழி நடத்தக்கூடிய இங்கிருந்து 600 பேர் அனுப்பப்பட வேண்டும். அப்புறம் 3500 மூப்பர் பயிற்சி. உங்கள் ஒவ்வொருவரும் இந்த 4 புஸ்தகங்கள் உள்ள ஒரு ட்ரைனிங் இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருக்காக இன்னும் நிறைய வேதத்தை கற்றுக்கொள்ளணும், சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்களாக இந்த மூப்பர் பயிற்சியில் பங்கெடுக்கலாம். கர்த்தர் சோதா அது பின்னாட்கள் உங்களுக்கு சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு 6 பேர் பயிற்சி பெற்றிருக்காங்க. ஸ்தோத்திரம். அடுத்தது 3500 புதிய ஊழியர்கள் எழும்ப வேண்டும். 3500 ஸ்தோத்திரம் சபைகள் வந்தாலும் 3000 புதிய சபைகள், ஆனால் 3500 புதிய ஊழியர்கள் எழும்பணும். அதுக்காக தான் நம்முடைய ஸ்தாபனத்திலே மதுரையிலே தமிழ்நாடு வேதாம கல்லூரி இருக்கிறது, அங்கே படிக்கலாம். பெண்களுக்கென்று செங்கோட்டையிலே அங்கே வேதாம கல்லூரி இருக்கிறது. அதே போல் பாண்டிச்சேரியிலே ஆண்டியோக் பைபிள் யூனிவர்சிட்டி இருக்கிறது. பெங்களூரில் SIBC சதனேஷியா பைபிள் காலேஜ் இருக்கிறது. அங்கே தான் ஸ்டான்லிங்க அங்கே தான் எக்ஸசைஸ் கோர்ஸ் படிக்காரு. கர்த்தர் சோதரம். அதுபோல் டேராடூம் அங்கே இருக்கிறது. கல்கத்தாவில் சராம்பூர் இருக்கிறது. ஆமாம், அங்கெல்லாம் நீங்கள் போகணும். இங்கே இருக்கிற நீங்கள் படிக்கலாம். பிள்ளைகள் ஆண்டு கொண்டு ஊழியத்துக்கு ஒப்புக்கிற பிள்ளைகளை நாம் முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். சோதரம். இது 10 ஆண்டு திட்டம். அதோடு கூட குற்றங்களை உணர்ந்து தேவனுடைய முகத்தை நோக்கி ஜெபிக்கணும். அடுத்தது வந்து எழுப்புதல் வாஞ்சியுடைய அநேகரை தேவன் எழுப்ப ஜெபிக்கணும். தேவனில் நபராக தேவ சுத்தம் செய்ய நபராக காணப்பட வேண்டும். மூட பழக்க வழக்கங்கள் மாற, மணக்கங்கள் திறக்கப்பட ஜெபிக்க வேண்டும். வரங்கள் செயல்பட அதுக்காக ஜெபிக்கணும். சரி, அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்காக அடுத்த பக்கம் பாருங்க 2021 சொல்லி அதில் வந்து ஒரு ஆண்டுக்குரிய லக்குகள் போட்டிருக்கா. கர்த்தர் சோதரர். அதில் பாருங்க 35,000 ஜெபங்கள் இந்த வருஷம் எழுவணும் புதிதாக. இப்போ கார்டு கொடுத்துக்கிறோம். நீங்கள் எல்லாருமே அந்த கார்டில் வந்து நான் பின்னால் சொல்கிறேன் 35,000 ஜெபங்கள் எழும்ப வேண்டும். அதற்காக ஜெபிப்போம். 300 புதிய சபைகள் ஆரம்பிக்கப்படணும். 300 உங்களுக்கு ஒன்றும் இல்லையம்மா ஜவாத்தில் பரிதாம ஒன்று காணும். எங்க கொடுக்கவே இந்த உனக்கு இல்லாத இப்படி டக்குன்னு உனக்கு இல்லாத பரிதாம நானும் யோசிக்கிறேன். ஐயோ அப்பா இந்த பிள்ளைக்கு என்னடா ஒன்றுக்கு கிடைக்கலையோ, ஏதுவோ ஒன்றும் கொடுக்காம ஒதுக்கியாச்சு அந்த பாப்பாவை. சோதரம். அல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுக்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் சோதரம். அதில் பாருங்க 300 புதிய சபைகள். சோதரம். அடுத்தது 35,000 புதிய அங்கத்தினர்கள் இந்த வருஷத்தில் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட வேண்டும். ஞானஸ்நானம் எடுக்க அந்த பிள்ளையெல்லாம் நல்லா ஆயத்தமாகணும். ஆமாம், ஆண்டவர் சந்தோஷப்படுவார், மகிழ்ச்சி அடைவார். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபைகளை. சபை தான் இந்த உலகத்தில் மிக முக்கியம். சபை மட்டும் இல்லைன்னா ஒரு விளக்கு இல்லாத ஒரு உலகம், உப்பு இல்லாத ஒரு பண்டம்,
ஆமா, வெளிச்சம் இல்லாத ஒரு, அதான் விளக்குன்னு சொன்னேன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லாமல் சபை இல்லைன்னு சொன்னால் சாத்தானுடைய கிரிகள் பெருகிவிடும். சபை ஆண்டவர் இன்னைக்கு வைத்து எதுக்குன்னு சொன்னால் சாத்தான்களை அழிக்கும்படியாக அநேக மக்கள் பாரத்திலே துக்கத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சபைக்குள்ள வந்து தேற்றப்பட்டு ஆற்றப்பட்டு அவர்கள் கண்ணீர் துடைக்கப்பட்டு தைரியமா வாழக்கூடிய வைக்கதான் சபை. கைதட்டி அல்லேலூயா, நல்ல கைதட்டி அல்லேலூயா. சபை 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 கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய பணைய குறிச்சி சபைக்கு நேற்று போனபோது ஒரு தம்பி வந்தான், பயங்கரமான ஆள், எல்லாம் அங்கங்கே வர ஆள், எல்லாம் அப்படித்தான். அந்த தம்பி தண்ணி தான் ஊற்ற போனான். அவன் நிறைய விஷயம் சொன்னான். அவன் கூட வாழ்க்கையில் விரக்தியாகி போய் வாழ்க்கையே வேண்டான்னு இருக்கிறான். ஏன்னா அந்த மாதிரி சில நடக்க குடும்பம் பிரிஞ்சு போய் ஆமாம் தோத்திரம் வாழ்க்கையே வேணாங்கன்னு போவான். அவனை உட்கார வச்சு நாங்கள் ஜோம் பண்ண வேலை கொஞ்சம் தண்ணி ஊற்றினாலும் நல்லா ஜோம் பண்ணி இப்போ வர்றாங்க. வர்ற ஆளை புது புது ஆளாக வந்துருக்காங்க. அவங்கள வச்சு சுவிசேஷம் சொல்லி ஜோம் பண்ணிருக்கிறேன். பாதை வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சபை நிச்சயமாக ஆரம்பிக்கப்படும். அப்படின்னு சொல்லுவாங்க. ஆராதனை நடக்கும். இந்த முதல் ஆராதனை முடிஞ்சோன்னா 2வது ஆராதனைக்கு இங்கேருந்து போயிட வேண்டியதான். அங்கே ஆட்கள் வர வைத்து ஆராதனை நடக்கும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்முடைய லெக்கில் இந்த வருஷத்துல பாதைக்குள்ள காரியங்களை செய்ய ஆண்டு பலப்படுத்துவராக. ஓகே, 35,000 புதிய அங்கத்தினர்கள் சேர்க்கப்பட வேண்டும். அடுத்தது 350 கிராம வீட்டு சபைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். 60 மிஷனரிகள் எழும்ப வேண்டும். 350 மூப்பர் பயிற்சி பெற வேண்டும். 350 புதிய ஊழியர்கள் உருவாக்கப்பட வேண்டும். அப்படியே கை வச்சு எல்லாம் ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கை வைங்க. முதல்ல 10 ஆண்டு திட்டத்துக்காக எல்லாம் கை வைங்க. 10 ஆண்டு திட்டங்கள் 10 ஆண்டு திட்டம் பிறகு அதில் எல்லாம் கை வைங்க. ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்பெல்லாம் நாங்கள் நல்லா தொடர்ந்து ஜெபிக்கணும் அப்பா. தினமும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. தினமும் 15 நிமிஷம் ஜெபிக்கணும்னு சொல்லி அதை கேட்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ரெவரண்ட் டி மோகன் அவர்கள் தான் இந்த ஜெபத்தை முக்கியப்படுத்தி அவர்கள் ஜெபிக்க. அடுத்து நம்ம வந்து அலெக்சாண்டர் தான் அதில் பொறுப்பு இருக்கார். அடுத்த டிசி நாதன் அவர்கள் நாமக்கல்லே அவங்களாம் பொறுப்பு. நல்ல சோதனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஜெப குறிப்பில் நாங்கள் விடாமல் தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஜெபிக்கணும். அடுத்து ஆண்டவரே செயல்படணும் அப்பா. அதுக்கு வேண்டிய கிருபை பலத்தை தரும்படி ஜெபிக்கணும் அப்பா. 10 ஆண்டுகளிலே இந்த லக்கில் அடையணும் ஆண்டு ஸ்தாபனத்திலே தமிழ்நாட்டிலே. அல்லேலூயா. அடுத்து ஆண்டவரே 1 வருஷத்துக்காக சோதனை பண்ணிச்சோம். 1 வருஷம். அடுத்த பக்கம் பாருங்க, இந்த லக்கு நாங்கள் அடைய உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தேவ கரம் தேவ கிருபை இருக்கும்படி ஜெபிக்கிறப்பா. எங்களுடைய மாம்ச எண்ணங்கள் அழிந்து ஆவிக்குரிய சிந்தனை உருவாகணும்ப்பா. அகில இந்திய பிரதேச பிராந்திய மண்டல தலைவர்களுக்காக சபை போதலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோங்க. தாவி இந்த ஜனவரி 1லிருந்து 7 வரைக்கும் ஜெப வாரத்துக்காய் சோத்திரம். 26 குடியரசு தினத்துக்காய் சோத்திரம். மே 1 பிராந்திய ஜெப நாளுக்காய் இதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்க எங்களை ஒருமுகப்படுத்துகிற ஆண்டவரே ஆமென் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறீர், அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறீர். வரகநேரி அசெம்பிளியாக்கார சபை உம்முடையது, நாங்கள் உம்முடைய ஆண்டவரே. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். எழுமினிப்போம், எல்லாரும் எழுமினிப்போம். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஆமென். விசேஷம் வேற ஜெப குறிப்புக்கு முன்னால் அதெல்லாம் நீங்கள் சொல்லி ஹல்லேலூயா அப்படியாக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவீனமானவளை கை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவரே. இந்த பலவீனமான ஆட்களை கர்த்தர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். என்னென்ன வியாதிகள், என்னென்ன பலவீனங்கள், இதே சம்பந்தமான வியாதிகள் ஆண்டவரே, நுரையீரல் வியாதிகள், பிரஷர் வியாதிகள், சுகர், இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முழுவதுமாய் நீங்கட்டும் அப்பா. நீர் எங்களுடைய நோய்களெல்லாம் சிலுவையில் சுமந்திருக்கிறீங்க. பாவத்தின் தண்டனை மாத்திரமல்ல, சாபத்தை மாத்திரமல்ல, நோய்களை சுமந்திருக்கிறீர். சாத்தான்கள் அழிக்கப்படட்டும். எங்களுக்கு காணப்பட எல்லா குறைபாடை மாற்றுங்க, அதைரியங்களை நீக்கி போடுங்க. நல்ல சுகத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. அதுபோல இந்த நாட்களில் திருமண காரியங்களை ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அனுகூலப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாம் ரட்சிக்கப்பட்ட மாப்பிள்ளை நல்ல குடும்பங்கள் அமையட்டும் ஆண்டவரே. அதில் ரட்சிக்கப்பட்ட பெண்கள் ஆண்டவரே குடும்பங்கள் அமையும்படி ஜெபிக்கிறோம். தேவ கிருபை இருப்பதாக. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி. இந்த 2024 வருஷத்துல இந்த முதல் மாதம் இந்த கடைசி ஆண்டவரே வாரத்துக்காய் சோத்திரம், கடைசி நாளுக்காய் சோத்திரம். இம்மட்டுமா எங்களை பாதுகாத்து நன்றி என்று சொல்லுங்க. நன்றி சத்தமா. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை வல்லதுங்க. நன்றி. எங்களுடைய தேவையை மட்டும் சந்தித்துக்க நன்றி. இப்படி வேலைகள், உத்தியோகங்கள், வியாபாரம், தொழிலாம் ஆசீர்வதித்தே உங்களுக்கு நன்றி. ஆமென். அல்லேலூயா. ஆண்டு கொண்டு தசம காணிக்கை எடுத்துக்கொள்வோம். பாஸ்டமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நமக்கு கொடுத்த ஆண்டு கொண்டு கொடுக்க தசம காணிக்கை எடுத்துக்கொள்வோம். ஆண்டவரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகா இரக்கமும் கிருபையும் நல்ல தேவனே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிற ராஜா. இந்த வேலைக்கு தாவே கடந்த வாரம் முழுவதும் சம்பாதிக்கூடிய பலனையும் ஆரோக்கியத்தையும் நீ சாமர்த்தியத்தை நீர் எங்களுக்கு தந்திரப்பா. ஆண்டவர் நீங்க தராவிட்டா நாங்கள் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியாத ஆண்டவரே. அப்பா அவனுக்கு
கிருபையினாலே மட்டுமா ஜீவன் பலன் சுகத்தை தந்து எங்களை வழி நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவர் சம்பாதிக்கக்கூடிய பலனை கொடுத்த தேவன், அதிலிருந்து உமக்கு கொடுக்கிற காணிக்கைகள் தசமங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உமக்கு கொடுப்பது நிமித்தமாக பன்மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. வேலைகள், தொழில்கள், உத்தியோகங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். அன்று குடும்பங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இன்னும் கிறிஸ்துவுக்காக எழும்பி பிரகாசிக்கிற எங்களுடைய சபையாக மாறட்டும் ஆண்டவரே. அநேகருக்கு கத்தா சுடர்விடுகிற சபையாக எங்களுடைய சபை மாறட்டும் ஆண்டவரே. அநேக கத்தாக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ள எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தர் காணிச்சு தான் மேம்படுத்துவோம். தேற்றரவாளனே என்னை தேடி வந்திரே, தேற்றரவாளனே என்னை தேற்றும் தெய்வமே, நீராய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீ ரத்தினியாய் வருவே, நீ அன்பாக வருவே, நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீ ரத்தினியாய் வருவே, நீ அன்பாக வருவே. அன்பாய் வந்திரே, என்னை அணைத்துக் கொண்டிரே, உன் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டிரே. அன்பாய் வந்திரே, என்னை அணைத்துக் கொண்டிரே, உன் கரத்தை நீட்டியே என்னை சேர்த்துக் கொண்டிரே. நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீ அக்கினியாய் வருவே, நீ அன்பாக வருவே, நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீ அக்கினியாய் வருவே, நீ அன்பாக வருவே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீ வாருமே, நீ வாருமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீ வாருமே, நீ வாருமே. நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீ அக்கினியாய் வருவே, நீ அன்பாக வருவே, நீ நெருப்பாய் வருவே, நீ காற்றாய் வருவே, நீ அக்கினியாய் வருவே, நீ அன்பாக வருவே. ஆமென். அல்லேலூயா. நல்ல கை தட்டி அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் காற்றாக, அக்கினியாக, அல்லேலூயா, ஆமென், எண்ணெயாக, ஆமென், மேகமாக வருகிறவர், நம்மத்திலே இருந்து அப்படியே காரியங்களை செய்கிறவர். ஆமென் சொல்லுமா? ஆமென். கர்த்தர் மேம்படாவட்டும். இந்த காலை வேளை ஆண்டோட செய்திகளை நம்முடைய சிந்தை திருப்புவோம். ஆமென். தோத்திரம். கடந்த வாரங்களிலே ஆசாவை குறித்து நாம் பார்த்தோம். அவருடைய ஜெபமானது ஒரு நல்ல ஜெபம். அதில் முக்கியமான வார்த்தை சொல்லுங்க பார்க்கலாம். பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்து நமக்கு லேசான காரியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். தொடர்ந்து நம்ம அந்த செய்தி நமக்கு இன்னைக்கு கேட்க இருக்கிறோம். 2 நாளாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் அல்லேலூயா எடுத்துக்கொள்ளுங்கள். ஆமென். தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. 2 நாளாகம புத்தகம் 14ஆம் அதிகாரம். மைக் வச்சு வாசிங்க அப்படியே. 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம். அல்லேலூயா. 11ஆம் வசனத்தை கூப்பிட்டு போதும். ஆண்டவரே, இந்த காலை வேளை என்னோட எங்களோட பேசும் வார்த்தை தாரும், அபிஷேகத்தாரும். ஆண்டவரே, நீர் பேசுகிறவர். ஆமை அடிமறுத்து வெளிப்படும். கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும் அப்பா. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான அந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். And Asa cried unto the Lord his God.
and said, Lord, it is nothing with thee to help, whether with the many or with them that have no power. Help us, O Lord our God, for we rest on thee, and in thy name we go against this multitude. O Lord, thou art our God, let not man prevail against thee. Let not man prevail against thee. Let not any problems prevail against thee. ஆண்டவரே, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் அல்லது பிரச்சனை மேற்கொள்ள விடாதையும். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? அல்லேலூயா. பாவம் என்னை மேற்கொள்ள விடாதையும், பயம் என்னை மேற்கொள்ள விடாதையும், கவலை என்னை மேற்கொள்ள விடாதையும், தரித்திரம் என்னை மேற்கொள்ள விடாதையும். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? கரங்கள் உயர்த்தி அசை சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. கர்த்தரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். ஒரு நெருக்கடியான நிலைமையில் இருக்கும்போது தான் ஆசா இப்படி ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே அடுத்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் ஓடி உடனே பாருங்க பதில் வருது பாருங்க. ஆமென் சொல்லுமா? அப்படி என்றால் உடனே பதில் கிடைக்கிறது. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஆசாவும் அவனோட இருந்த ஜனங்களை கேரார் மட்டும் துரத்தினார்கள், திரும்ப பலம் கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள், கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள், அவர்கள் மிகுதியாய் கொள்ளையடித்து. அப்பா, எத்தனை விஷயங்கள் பாருங்க. ஆசா கர்த்தர் நோக்கி கதறி கூப்பிட்டான். நம்முடைய ஜெபங்கள் சில சமயத்துல சாதாரணமான ஜெபம் இருக்கிறது உண்மைதான், ஆனா சமயத்துல ரொம்ப கதறி கூப்பிடுற ஜெபம் இருக்குது. ஆங்கில சொல்றோம், ஆசா cried unto the Lord. கதறி, சில நெருக்கடி வரும்போது கதறி கூப்பிடுற அளவுக்கு. அப்படின்னா என்ன? முழு பலத்தோடு கூட, முழு பலத்தோடு ஜெபிக்கிறது. எப்போதும் அப்படி கதறினோம்னா என்னப்பா அந்த வீட்டு சத்தம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா சில சமயத்தில் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் மெதுவா ஜெபிக்கிறோம். இன்னொன்று சில நம்ம கதறி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய சத்தம், ஆமென், அவருடைய செவிகள் ஏறும். இஸ்ரவேல் ஜனங்கள் கதறி கூப்பிட்ட all Israel cried unto the Lord என்று சொல்லப்படுகிறது. ஆசா கதறி கூப்பிட்டார். அது மாத்திரம் இல்லாமல் வேதத்திலே பார்த்தால் ஆபிரகாம் ஆண்டவரே என்று கதறி கூப்பிட்டார். சாலமோன் கதறி கூப்பிட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே கதறி அப்படியாக ஜெபித்தார். பிதாவே, உம்முடைய சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யுங்கள், இல்லையென்றால் என் சித்தமல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக சொன்னார். கர்த்தருடைய சோதரர், பல சமயத்தில் நாம் அந்த கதறி ஜெபிக்கிற அந்த ஜெபம் ஒரு பெரிய வல்லமையா இருக்கும். ஆமென் சொல்லுமா? நெருக்கடியான சூழ்நிலை பார்க்கிறோம், உடனே ஆண்டோட பதில் வரதை பார்க்கிறோம், கர்த்தருடைய கரம் இறங்கினதை பார்க்கிறோம். சோதரம், எதிரிகள் முறிந்து விழுந்தார்கள், அப்புறம் எழும்பவே முடியலைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய காரியத்துக்கு என்ன காரணம்? உடனே கர்த்தர் அவருக்கு பதில் கொடுத்ததுக்கு என்ன காரணம்? ஒரு 10 லட்சம் பேர் எல்லாம் முறியடிக்கப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள், படலாம் ஓடி போய் விட்டார்கள். பெரிய கொள்ளையே கிடைத்தது பாருங்க. என்ன காரணம் என்று சொல்லி பார்த்தால், அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. அங்கே ஆசாவுடைய வாழ்விலே நடந்த சம்பவங்களை பார்த்தால் ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனாய் இருந்தான். அவங்க அப்பாவை விட, அவனுடைய முற்பதாக்களை விட இவனுடைய வாழ்க்கை வித்தியாசமா இருந்தது. நீங்கள் வாசிங்கள். அல்லேலூயா. அதே 14 2வது வசனத்தை வாசிங்கள். சொல்லப்பட்டிருக்கிறது, தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். முதலாவது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு எப்படி செஞ்சானா? நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அப்படி சொல்லமா? And Asa did which was good and right in the eyes of the Lord his God. கர்த்தருடைய பார்வை உலகத்திலே இன்னைக்கு நமக்கு நல்லா கவனிங்க, 3 விதமான பார்வை இருக்கிறது. ஒன்று கர்த்தருடைய பார்வை, இன்னொன்று மனுஷனுடைய பார்வை, இன்னொன்று பிசாசும் பார்க்கிற பார்வை. 3 விதமான ஆட்கள். ஒன்று தேவன் பார்க்கிறார், இன்னொன்று மனிதர்கள் நம்மை பார்க்கிறார்கள், இன்னொன்று யாரு? பிசாசும் பார்க்கிறான். மனுஷனுக்காக நாம் அப்படியே ப்ளீஸ் பண்ணி அப்படி இப்படி நடந்துக்கிட்டு இருந்தோம்னா எல்லாமே அது சரியா இருக்காது. சோதரம். இன்னொன்று பிசாசுக்கு தகுந்த மாதிரி செய்யறான். சாமி அடிச்சு போட்டுரும், சாமி கடிச்சு போட்டுரும், சாமி தள்ளி விட்டுரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுவும் அவனுக்கு ஆபத்து. ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையாக செய்தால் மனுஷ நிலைமைகளையும் நம்மை கனப்படுத்துவார், பிசாசுகளிலும் அழிக்கப்படும். நல்ல கைத்தட்டி அல்லேலூயா. சாத்தான் நிச்சயம் நம்மை மேற்கொள்ள முடியாது.
இன்னைக்கு நமக்கு சவாலா இருப்பது சாத்தான அவனுடைய மக்கள் இருக்கிறார்கள், நல்ல மக்கள் இருக்கிறார்கள், விசுவாச பிள்ளைகள் இருக்கிறார்கள். மனுஷன் சொல்லும் போது ரட்சிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க, ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்கிறாங்க. அப்ப ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு முன்மையாகவும் நம்ம கர்த்தர் பிரியமா இருந்தால் ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னாலும் அது சரியா இருக்கும். கர்த்தர் பிரியமா இருந்தால் உலகத்தின் மனுஷனுக்கு சில சரியா இருக்காது. நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் பிரியமானதை செய்யும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அங்கே என்ன செய்வால் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பார். நம்மளோட கர்த்தர் இருக்காரு, அவருடைய காரியம் நடக்குன்னு சொன்னாலே ஒருவன் வழி கர்த்தர் பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானம் ஆகும்படி செய்வார் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இருப்பது என்னை நடத்தும், என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் துருகமாய் இருப்பதால் வருத்தமே இல்லை. இருக்கும், ஆனால் அது ஒரு பெரிய நமக்கு தெரியாது. கர்த்தர் சோதனை நம்முடைய தேவன் கூட நம்ம நடத்துவார். எத்தனை பேர் ஆண்டவரால் நடத்தப்படுகிறீர்கள்? கை உயர்த்தி அல்லேலூயா, ஆமென். நல்ல சூழ்நிலை இருக்கும்போது சந்தோஷமா இருக்கும். நம்ம எதிர்பாராத நெருக்கடி வரும்போது என்ன செய்வோம் நமக்காக கஷ்டமா இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவர். நம் தேவன் ஊமையோ கல்லோ அல்ல, கையின் சித்திரமோ சிலையோ அல்ல. கர்த்தர் சோதரம். ஆசாவுடைய வாழ்விலே கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையா செய்தான். காரணம் அவனுடைய நாட்களிலே அவனுடைய முற்புதாக்கள் செய்த காரியம் ஆண்டவரை எரிச்சல் முடிச்சு. அவங்க அப்பாவோட ஆசாவோட அப்பா அபியாம் ஆரம்பத்துல சரியா இல்லை, பின்னால கொஞ்சம் சரியாயிட்டாரு. அதுக்கு முன்னால உள்ள ஜனங்களுடைய சில காரியம் சாலமோன், அவங்க அப்பா சாலமோன் நிலைமை. அவன் ஆரம்பத்தில் சூப்பரா இருந்தான், அப்புறம் ஓப்ளஸா போயிட்டான் சாலமோன் கடைசி காலத்திலே சோதரம். அப்ப ரெகோபயாம் நல்லா இருந்தான், அப்புறம் விழுந்து போயிட்டான். இப்படிதான் இருந்த ஒரு சூழ்நிலையிலே ஆசாவுடைய காரியத்தை பார்த்தால் 2 ராஜாக்கள் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21, 22, 23 வாசிக்க பார்க்கலாம். அந்த காலம் எப்படிப்பட்ட காலம்? இன்னைக்கு அப்படிதான் காலம் தான் இன்னைக்கு இருக்கிறது. அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள மாற்றமே கிடையாது. அந்த நாட்களிலே ஆசாவின் காலத்திலே 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் வாசிங்கள் பார்க்கலாம். யூதாவிலே ராஜ்யபாரம் பண்ணினான். அதுக்கு அடுத்த வருஷம் வாசிங்க. 21 வாசிக்கிறீங்க. சரி, அடுத்த வருஷம். யூதா ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் அவருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார். யாருக்கு எரிச்சல் உண்டாக்குனாங்களா? தேவனுக்கு எரிச்சல் உண்டாக்குனாங்க. எப்படியா? அவர்கள் அந்த 22 காட்டுங்க. 22 யூத ஜனங்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தாங்கள் செய்து வருகிற தங்களுடைய பாவங்களினால் தங்கள் பிதாக்கள் செய்த எல்லாவற்றை பார்க்கலாம் கர்த்தருக்கு அதிக எரிச்சலை மூட்டினார்கள். இன்னைக்கும் பாருங்க, எத்தனை மக்கள் கர்த்தருடைய பார்வை எரிச்சலை மூட்டுறாங்க, கோபத்தை மூட்டுறாங்க, ஆணவத்தை செய்யறாங்க, துணிகரத்தை செய்கிறார்கள். சட்டங்களை வைத்துக்கொண்டு இல்ல செல்வங்களை வைத்துக்கொண்டு என்னெல்லாம் எரிச்சல் பண்றாங்க பாருங்க. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த ஆசாவினுடைய காலத்திலே ஜனங்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட நிலைமைகளே இஷ்டப்படி போனாங்க. 23 வசனம். அவர்கள் உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்புகளையும் தங்களுக்கு உண்டாக்கினார்கள். இன்னைக்கு பாருங்க, அது நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நடக்குது பாருங்க. இந்துக்கள் போல ஆர்சி மக்களை போல பல மக்கள் அதை செய்கிறார்கள். சோதரம். உயர்ந்த சகல மேட்டின் மேலும் யூத ஜனங்கள் தேவ ஜனங்கள் சொல்லக்கூடிய அவங்களிலே இப்படி ஒரு பின்மாற்றமான சூழ்நிலைமை. ஏகப்பட்ட மக்கள் போறாங்க. உயர்ந்த சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் மேடைகளையும் சிலைகளையும் தோப்பு விக்கிரங்களையும் என்ன செய்றாங்க? தங்களுக்கு உண்டாக்கினார்கள். தேசத்தில் லட்சையான புணர்ச்சிக்காரரும் இருந்தார்கள். லட்சையான புணர்ச்சினா ரொம்ப கேவலமான பாவம், துணிகரமான பாவம், குடி இருந்தார்கள். கர்த்தர் யோசேப்புக்கு முன்பாக துரத்திவிட்ட ஜாதிகளுடைய அருவருப்பின் படியெல்லாம் செய்தார்கள். நல்லா கவனிங்க. அதாவது ஆண்டவர் கானான் தேசத்திலே 10 விதமான ஜாதி இருந்தார்கள். ஏத்தியர், எமோரியர், ஏவியர், கிர்காசியர், அப்படி சொல்லக்கூடிய அமலேக்கியர், கானானியர், இப்படி எபூசியர், இப்படி மக்கள்லாம் அருவருப்பான காண்டு செய்து கொண்டிருக்கார்கள். ஆனா அங்க தேசத்திலே பாலும் தேனும் ஓடுற தேசம்தான், சிங்காரமான தேசம்தான்.
ஆனா அவருடைய செயல்பாடுகள் வந்து அருவருப்பான நிலைமைகளை செய்கிறார். லேவியராகமம் 11 அதிகாரத்தில் வாசித்து பார்த்தால் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி அருவருப்பு செய்தனால தான் ஆண்டவர் அந்த மக்களை தேசத்திலிருந்து வெளியே துரத்தினார், அவளை அழித்தார், அவளை புறம்பாக்கினார். யாரை கொண்டு? இஸ்ரவேல் மக்களை கொண்டு, மோசையை கொண்டு, யோசுவாவை கொண்டும் 33 ராஜாக்களை ஜெயித்தார்கள். 10 மக்கள் இருந்தாலும் அங்கே 33 ராஜாக்களை ஜெயித்தார்கள். அந்த அருவருப்புகளை இப்ப இவங்க என்ன செய்றாங்க? எதை வந்து ஆண்டவர் வெறுத்தாரோ அத இப்ப இவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாருங்க, இப்படி ஒரு அருவருப்புகளை செய்யற காலமா இருந்தது. அந்த காலத்துல ஆசா தன் தேவனை கர்த்தர் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான செய்தான். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? இன்றைக்கு நம்மை சுற்றி நிறைய மக்களுடைய அருவருப்புகள், மூட பழக்கங்கள், கேவலமான காரியங்கள், குடி, வெறி, தீய காரியங்கள், அசுத்தங்கள், எதுனாலும் துணிகரமா செய்கிறார்கள். கொஞ்சம் கஷ்டம் வந்தா ஆமாங்க, இல்லைன்னா என்னென்ன விதத்தில் செய்து தங்களை கெடுத்துக்கிறார்கள். ஆனால் நீங்கள் நானும் இவர்கள் மத்தியிலே தேவனுக்கு பார்வைக்கு நன்மையும் பிரியமா இருக்க வேண்டும். எத்தனை பேர் அப்படி இருக்க ஒப்புக்கொள்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை பார்த்து உசுப்பேத்துவார்கள். நம்மளை பார்த்து பல விதங்களில் என்ன செய்வாங்க? நீ என்ன இப்படி இருக்கிற, நீ என்ன அப்படி இருக்கிற, அங்கே பாரு, இங்கே பாரு, அதை பாரு, இதை பாரு, நாங்களாம் பாரு, இப்படி பண்றோம், அப்படி பண்றோம், இப்படி சொல்லி உசுப்பேத்துவார்கள். அதை பார்த்து ஒரு நாளும் சோர்ந்து விடக்கூடாது, அதை பார்த்து மயங்கி விடக்கூடாது. நமக்காக, அவர்களுக்காக, நமக்காக ஆண்டவர் இயேசு தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், ரத்தம் சிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை பரிசுத்தமாகத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். 2 விதமான ஜனங்கள் இருக்காங்க. ஒன்று பரிசுத்தமான ஜனங்கள், இன்னொன்று அசுத்தமான ஜனங்கள். அசுத்தமான ஜனங்கள் அசுத்தம் இருக்கக்கூடாது, அவர்கள் மனம் திரும்பி வர வேண்டும். இதனால அரசாங்க நிலைமையிலே, அரசியல் நிலைமையிலே சட்டங்களையும் என்னெல்லாம் வித்தியாசமாக புரட்டி கொண்டிருக்கிறார்கள். மதத்தை வைத்துக்கொண்டு ஆக்ரோஷமான அளவிலே, பொறாமைனாலே, எரிச்சல்னாலே, பலவிதமான தந்திரத்தினாலே மக்களை இன்னைக்கு ஆட்டி படைக்க பார்க்கிறார்கள். டாக்டர் பால் தினகரனுடைய விஷயத்துல எப்படிலாம் சொல்லி அதை சொல்லி கிறிஸ்தவங்களை மட்டுப்படுத்தணும். ஒரு ஏரியாவில் இருந்தா அது பிரச்சனை பண்ணணும். சோதரன் சமீபத்தில் ஒரு 2 பெண்களை பத்தி உங்களுக்கு வீடியோ வந்துச்சா? ஈரான்ல எத்தனை பார்த்தீங்க இந்த வீடியோவை? ஒருத்தருமே பார்க்கல பத்தியா? நான் அன்னைக்கு போடுறேன்னு இருந்தேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா 2 பெண்கள் அவர்களுடைய வாழ்க்கையில ஈரானிலே, முஸ்லிம் தேசத்திலே, படித்து கொண்டிருக்கும் பொழுது, நல்லா பொறுப்பா இருக்கும் பொழுது, அவர்களுக்கு தெரிந்த மூலமா லூக்கான சுவிசேஷம் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. பிறகு ஜெபிக்கிற அந்த ஆள்கள் தெரிந்து சுவிசேஷம் எப்படி தெரியாம சொல்லி, அது மூலமா அந்த லூக்கா சுவிசேஷம் படித்து முடித்தோடனே அந்த பிள்ளைகள்லாம் ஆண்டவர் நல்லா அறிந்து கொண்டாங்க. அந்த வீடியோ நாங்கள் அடுத்த வாரம் போடுறோம். கர்த்தரை சோத்திரம். இல்லை பிறகு நான் போடுவோம். கர்த்தரை சோத்திரம். முஸ்லிம் தேசத்தில் அதன் மூலமாக அந்த பிள்ளைகள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எதிர்ப்பு வந்தது. உடனே இது மற்றவர்களுக்கும் சொல்ல ஆரம்பித்தார்கள். உடனே பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. ஜெயிலில் பிடிச்சி போட்டா அங்கே வந்து நீ இயேசுவை கும்பிடக்கூடாது அப்படின்னு கடுமையாக பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் அதில் நிச்சயம் என்ன சில பின்வாங்கவில்லை, உறுதியாக இருந்தார்கள். பிறகு பார்த்தால் அவங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரிலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் ஜெபத்தை விடலை, விசுவாசம் விடலை. அந்த ஜெயிலுக்குள்ளே ஏராளமான மக்கள் தொடப்பட்டார்கள். எல்லாரும் ஜெபிக்க வரார்கள். எல்லாரும் அந்த வீடியோ நீங்கள் பாருங்க. அல்லேலூயா. உடனே அங்கே இந்த விஷயம் எல்லாம் தெரியுது. ஜெயிலில் வந்து மக்கள் திருந்தி வர்றது வந்து ஈஸியா? எவ்வளோ மேலும் மேலும் மோசமாக இருப்பாங்க. ஆனால் இந்த பிள்ளையோட ஜெபத்தின் மூலமாக, அது மாத்திரம் இல்லாமல் இந்த பிள்ளை நல்ல ஆண்டவரை அறிந்தனால எத்தனையோ அவருக்கு ஆலோசனை கொடுக்க ஆரம்பித்தாங்க. கவுன்சிலிங் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த வாலிய பிள்ளைகள் ஆண்டவரை பயன்படுத்தின பாருங்க. பிறகு அவர்கள் உலக நாடுகள் நடந்த சம்பவம் அந்த வீடியோ உங்களுக்கு போடும். அல்லேலூயா. உடனே உலக நாடுகள்லாம் பயங்கரமான எதிர்ப்பு, நாங்கள் தூக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ அவங்க எல்லாரும் 2 பேரும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. நல்ல கைத்தட்டி அல்லேலூயா, நல்ல கைத்தட்டி அல்லேலூயா. அந்த பிள்ளைகளுடைய விசுவாசம், அர்ப்பணிப்பு இன்னைக்கும் அல்லேலூயா. சில மிரட்டலை பார்த்து பயப்படாதீங்க, மிரட்டலை பார்த்து பயப்படாதீங்க. இந்த ஆசா அவன் நாட்கள்ல வந்து இப்படி இருந்தாலும் அவனுக்கு மிரட்டல் வந்திருக்கும், எதிர்ப்பு வந்திருக்கும். எதிர்ப்பு இல்லாமல் இல்லை, எதிர்ப்பு பத்திரம் தான் இன்னைக்கு நல்ல முனைந்து நாம போக வேண்டும். விசுவாசத்தை பத்தி சொன்னா நிறைய பேருக்கு எதிர்ப்பு வருது. சத்தியம் சொன்னா சத்ருவா மாறுறாங்க. கவலைப்படாதீங்க, ஆண்டவருக்காக நாம் வாழ்கிறோம். ஆமென் சொல்லுமா? நாம் யாரையும் வெறுக்கல, யாரையும் நம்ம வெறுக்கல. எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கிறோம். பாருங்க, இந்த 5 ஆண்டு திட்டங்கள் இந்த மாதிரி ஜெப கார்டெல்லாம் வைத்து நம்ம ஜெபிக்கிறோம். ஜெப குறிப்பு பாருங்க, இந்த ஜெப குறிப்பு எவ்வளவு ஜெப குறிப்பு பாருங்க. இதெல்லாம் நீங்க ஜெபிக்கும் போது நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இதெல்லாம் நல்லா கண்ணு கருத்துமா ஜெபிக்கணும். நம்ம ஜெப குறிப்பு கார்டு அதில் நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபத்தை விட்டுவிடக்கூடாது. ஆமென் சொல்லுமா? இந்த ஆசாவுடைய வாழ்க்கையை பார்த்தால் இப்படிப்பட்ட தேசமெல்லாம் கேவலமா இருந்தாலும் கூட, கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தாலும் கூட,
இவன் அதிலே விழாதபடிக்கு தன்னை காத்து கொண்டான். கர்த்தருக்கு பிரியமா இருந்தான். ஆகவே அடுத்து செயல்பட ஆரம்பிக்கிறார். அடுத்து வாசிங்க 2 நாளாகமத்திலே 14:3 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 14:3 வாசிங்க பார்க்கலாம். அந்நிய தேவர்களின் கையில் 2 நாளாகமம் 14:3 தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி உடைத்து வெட்டி தங்கள் பிதாக்களை போதும். அங்க அடுத்த ஆக்ஷன் பாருங்க. இவன் கர்த்தருக்கு பிரியமா இல்லாவிட்டாலும் பிரியமா நடந்து மாத்திரம் இல்லாம அடுத்த செயல்படுறான். அங்க என்ன செய்யறா, உடனே அந்நிய தேவர்களின் படிபலங்களையும் மேடைகளையும் அகற்றினான், சிலைகளை உடைத்து விக்கிரகங்களை வெட்டி போட்டான்னு வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லேலூயா, அவனுடைய தாய் அவங்க அம்மா கூட பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசினா 15, 16, 17 வசனத்தை வாசினா அவங்க அம்மா அது ஒரு பயங்கரமான விக்கிரகக்காரி தாய், அரசி, இத்தனைக்கும் அதுவும் அரசி. அது பாருங்க வாசிங்க. அது 2 நாளாகமம் 15, 16, 17 வாசிக்க பார்க்கலாம். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின தாயான மாகாளையும் ராஜ்யத்தை இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவருடைய விக்கிரகத்தையும் நிர்மலமாக்கி தகர்த்து கிதரோன் ஆற்றண்டையிலே சுட்டரித்து போட்டான். அப்படின்னு சொல்லுமா சத்தம் வர? அல்லேலூயா. தன் தாய் செய்த அந்த விக்கிரகம் இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கும்போது அந்த எவ்வளவு இருக்குது. ஆனா அதுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஜெபித்து கவனமாக தண்ணி தெரியாம தெளிச்சு விடணும். அந்த விக்கிரகனால குடும்பங்கள் சீரழிந்து போகும். தேவனுடைய கிருபை இருக்காது. காலங்கள் வரும்போதெல்லாம் எடுக்கக்கூடிய நேரம் வரும். டக்குன்னு எடுக்கக்கூடிய நிலைமை இப்பவே நீங்க எடுத்து உடைச்சு போட்டா பொங்கிடுவாங்க. ஆனா அதனுடைய செயல்பாடெல்லாம் நாம ஜெபிக்கிற கர்த்தருடைய பிரசனம் இருக்கும் பொழுது சத்துரு பிசாசு ஓடி போவான். இந்த விக்கிரகாரன் பின்னால பிசாசு இருப்பான். அதான் அவருடைய தேவை. தேவனை அறிய விடக்கூடாது, கர்த்தரை அறிய விடக்கூடாது. இயேசுடைய இந்த ரட்சிப்பு திட்டத்தை மறந்துடணும். இஷ்டம் போல இருக்கணும். அவனை கும்பிடணும், பிசாசு கும்பிடணும். என்னை பணிந்து கொள். ஆண்டவர் இயேசுவை சோதிக்கும் போது நீ என்ன பணிந்து கொள், இந்த பூமியில உனக்கு தருவேன்னு சொன்னார்ல. அவங்க கையில அப்ப இருக்குது. தேவன் அல்லவா வானத்துக்கு பூமிக்கும் அதிகாரம் உள்ளவர் ஆயிருக்கிறார். நல்ல கை தட்டல். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ளவர் நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனை கர்த்தர் என்னாலே செய்யக்கூட அதிசயமாக ஒன்று உண்டோ. தம்மை பற்றி உத்தம எடுத்தோடு அந்த அதிலே 2 நாளாகமம் 16:9 வாசிங்க பார்க்கலாம். அல்லேலூயா. 16:9 2 நாளாகமம் 16:9 வாசிங்க. தம்மை பற்றி தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. அல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம எடுத்தோடு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு. மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். தம்மை பற்றி உத்தம எடுத்தோடு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, உண்மை. இட் இஸ் ட்ரூ. உண்மை, உண்மை. ஆண்டுடைய அந்த உண்மையான எதுனா கர்த்தரை தான் தேடி, கர்த்தரை ஆராய்த்து, கர்த்தரை துதித்து அப்படி சொல்லுமா. விக்கிரகங்கள் இன்னைக்கு விக்கிரகங்களின் அசுத்தங்களை விட்டு விலக வேண்டும். நாம் தேவனுக்குரியவர்கள். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மக்களும் கர்த்தருடைய பிள்ளைகள். இன்னைக்கு அவருடைய இதயங்கள் அடைக்கப்பட்டிருக்குது. அதான், வேற விஷயம் இல்லை. நான் அவங்கள மாதிரி தான் நம்மளும் பஸ்ஸில் போகிறோம், நம்மளும் அரிசி வாங்கி சாப்பிட்றோம், நம்மளும் என்ன செய்கிறோம், அதே சாரதாசம் நம்ம போகிறோம். ஆனால் நம்முடைய இதயங்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கர்த்தரை அறிந்து கொள்ள, இந்த அப்பாவை அறிந்து கொள்ள, இந்த விசுவாசத்தில் நாம் இன்றைக்கு கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்பத்தில் நிறைய பேருக்கு இந்த உள்ள கண்கள் திறக்கப்படலை, இருட்டா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 நீங்கள் வாசித்து பார்த்தால் 2 கொரிந்தியர் 4:4 வாசிங்க பார்க்கலாம். எங்க இந்த பைபிள் எல்லாம் இங்க முன்னால எல்லா கையிலும் பைபிள் இருக்கணும். சின்ன வாலிப்பிள்ளை எல்லாம் கையெல்லாம் பைபிள் இருக்கணும். தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு நல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனாகிய பிசாசு மனதை கூடாக்கி இருக்கிறான். இன்னைக்கு அதான் பிரச்சனை. அது கணவனா இருக்கட்டும், அம்மாவா இருக்கட்டும், அண்ணியா இருக்கட்டும், அது யாரா இருந்தாலும் சரி, இந்த தேவனுடைய சாயலாக்கிற இந்த மகிமையான சுவிசேஷன் ஒளியானது அவர்களுக்கு பிரகாசமா இருப்பதற்கு அவருடைய மணக்கண், இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி யாரு, பிசாசனவன் கூடாக்கி இருக்கிறான். அதனாலே அவளுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க அந்த நாட்கள் இருந்து இதான் செஞ்சு கொடுக்குறோம். என்ன செஞ்சுக்கிறிய? மூடத்தனம் தான் செஞ்சுக்கிறிய. அந்த நாள் இருந்து கும்பிடுக்கிறோம். என்ன செய்றீங்க? மூடத்தனம் செய்றீங்க.
ஏசுனார் மாதிரி சிலையை வச்சுக்கிறது, மாதா மாதிரி வச்சு கும்பிடுறது, புனிதர்கள் நிலைமைகளே இருக்கிறது. பிறகு அந்த சாமி இப்படியெல்லாம் ஏகப்பட்டது. இன்னைக்கு பாருங்க, போட்டா சிலை, அது இது ஒரு பொருள், இதெல்லாம் ஒரு இதாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். சில மூலிகைகளை வந்து நாம் வச்சுக்க தவறல, நல்ல மூலிகைகளை பயன்படுத்தலாம். ஆனால் அதையே ஒரு தெய்வம் மாதிரி சில காரியம் செய்கிறார்கள். கற்பூரம் இன்னைக்கு பார்த்துக்கிறோம். ஏன் கற்பூரத்தில் என்ன இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம்? போயிடும். பார்த்தீங்களா, கற்பூரம் வந்து சாமின்னு கொண்டு வச்சு சாமிக்கு வச்சு போடுறான். அதை வந்து நம்ம வச்சு பிள்ளைகளுக்கு தேய்ச்சி போட்டால் அது சளியை எடுத்துரும். துளசி இலை, அதை வந்து சாமின்னு சொல்லுவான். துளசி இலை வந்து அதில் கசக்கி சளி எடுத்துடும். ஆமா, பூ என்னென்ன இந்த மூலிகைலாம் சாமி இருக்காங்க. அருகம்புல் சாமிக்கு வச்சிடணும் அப்படிமா. அருகம்புல்ல என்ன இருக்குது? சத்து இருக்கு, ஜூஸ் குடிங்க. நம்ம குடிக்கிறல, அவன் அது குடிக்கான் அருகம்புல். இப்படி சில பொருள் மூலிகையெல்லாம் நம்ம பயன்படுத்த தவறல. அது சாமிக்குன்னு காமிச்சு ஏமாத்துறான். அது உண்டாக்கணும் கர்த்தர், சாமி அல்ல, என் தேவன் தான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தின் ஒளியானது, இந்த சத்தியமானது அவிசுவாசி, அவநம்பிக்கை உள்ளவன், அவளுக்கு பிரகாசமா இராதபடிக்கு இந்த பிரபஞ்ச தேவனானவன் மனதை கூழாக்கி வச்சுக்கிறான். அப்ப அவன் மனதை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்கு தான் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளைகளை ஆண்டு வச்சுக்கிறார். கைதட்டால நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. அவங்களுக்கு முன்னாலே தான் நம்முடைய வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். நம்முடைய பேச்சுகள், நம்முடைய ஜெபம், நம்முடைய உழைப்பு, நம்முடைய சுபாவங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுமா? இதைத்தான் நமக்குள்ள ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். கர்த்தரை சோதரா. அந்த 2 ஈரானிய பிள்ளைகளுடைய வாழ்விலே மாற்றம் வந்த காரணம் இந்த வேதத்தை படிக்க படிக்க, இந்த ஆண்டோட வார்த்தையை படிக்க படிக்க அவருடைய சுபாவங்கள், குணங்கள் மாறினது. இன்றைக்கும் கிறிஸ்தவ பிள்ளைகள் நம்முடைய சுபாவம் மாற வேண்டும். ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைகிட்ட ஒரு இளம் போதர் கேட்டாராம். ஒரு சண்டே கிளாஸ் பிள்ளைகிட்ட ஒரு இளம் போதர் கேட்டாராம், பாப்பா நீ யார்கிட்ட பயமில்லாம அன்புடன் பழகி பேசுவ அப்படின்னு கேட்டாராம். பாப்பா நீ யாருக்கிட்ட பயமில்லாம அன்பா பேசி பழகுவாய் அப்படின்னு கேட்டபோது அந்த பாப்பா சொன்னாலாம், ஒரு நல்ல கிறிஸ்தவன்ட்ட தான் நான் அப்படி பேசுவேன் அப்படின்னாலாம். நல்ல கிறிஸ்தவன்ட்ட. அப்ப நல்ல கிறிஸ்தவன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிருக்காரு. அப்படியா? அவ சொன்னாலாம், இயேசுவின் மேல பாசமும் நல்ல வெளிச்சமுள்ள வாழ்க்கையும் நல்ல கனிவும் எந்த முகத்தில் தெரிகிறதோ அவர்களே நல்ல கிறிஸ்தவர்களாம். கைதட்டி அல்லேலூயா, நல்ல கைதட்டி அல்லேலூயா. இயேசுவின் மேல் நல்ல பாசமும், ஆண்டவரை நேசிக்கிறவனுக்கே ஒரு வித்தியாசமான அன்பு வரும் பாருங்க. அப்புறம் நல்ல வெளிச்சமுள்ள பிரகாசம் உள்ள, அப்புறம் கனிவுள்ள முகம் எதுவோ அதுதான் யாரா? நல்ல கிறிஸ்தவங்களாம். சர்ச்சுக்கு வரும்போதே இப்படி முறைச்சிக்கிட்டு, இப்படி ஆளை பார்த்து முறைச்சிக்கிட்டு, இப்படி பண்ணிக்கிட்டு, வீட்டுக்கு போறானே சர்ற புறன்னு போய்கிட்டு, இப்படிப்பட்ட முகம் அல்ல. நீ சர்ச்சு தான் போன, எங்கே போயிட்டு வந்த? சோதரம். சில இடங்கள் போகும்போது எதெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம இங்க வரும்போது அதல்ல, கர்த்தரை பார்க்க, என் ஆண்டுடைய பிரசன்னத்தை பார்க்க, அவருடைய அசைவாடுதலை பார்க்க, அவருடைய தொடுதலை பார்க்க, அவருடைய வேதத்தை பார்க்க, நல்ல வசனங்களை கவனிக்க. எத்தனை நாமே சொல்றீங்க? நல்ல சத்தமா கை உறுதி அசை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டோட வசனங்களை நல்ல கருத்தூன்றி பார்க்க பார்க்க நான் புதுப்பிக்கப்படுவேன். இந்த வேத வசனம் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இந்த வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, போதக சிற்றியே ஜீவ வழி. இந்த வேதம் வெளிச்சம், 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 கட்டளையே விளக்கு, 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 போதக சிற்றை. தேவனுடைய செய்தியை கேட்கும்போது ரொம்ப ஆறுதலா இருந்தா நல்லா பிரசங்கம் பண்ணாரு. கொஞ்சம் கடினமா பேசிட்டா, என்ன இன்னைக்கு வீட்டில் சண்டையா அவருக்கு, பிரசங்கம் கடுமையா வருது அப்படின்னு சொல்லி, இப்படி அல்ல, ஆவியானவர் பேசுற வார்த்தைகள். ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? கரங்களை உயர்த்தி அசைத்து பாருங்க. அல்லேலூயா, நல்லா அசைத்து. அல்லேலூயா. கிறிஸ்து மேல, ஆண்டவர் மேல, இயேசு மேல பாசம் உள்ளவர்கள், பிறகு அவருடைய வெளிச்சம் பெற்றவர்கள், நல்ல கனிவுள்ளவர் தான் நல்ல. அந்த பாப்பா சொல்றா பாருங்க, அந்த பிள்ளை சொல்றாங்க, எத்தனை பேர் அந்த தகுதி இருக்கிறது? அந்த தகுதி தான் இன்னைக்கு நமக்கு தேவை. ஆமென் சொல்லுமா? எப்போதும் சட்டாம்பிட்டா கடுகு பொறிஞ்சா என்னது என்ன போட கட்டாம்பிட்டான்னு சில சமயத்தில் அப்படி கூட எப்போதும் அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை துதிக்கும் போது, அல்லேலூயா, ஆமே, நான் வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்துக்கும் தெரியும், திருப்தியாக்கும் தெரியும், பட்டினியாருக்கும் தெரியும்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை ஆசீர்வதிக்கும் போது சந்தோஷமா இருக்கணும். சில நெருக்கடியாக வரும்போது
அதுக்காக நம்ம யோசித்து ஜெபிக்கணும். அதனால விழுந்துடக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உனக்கு ஒரு வாசல் அடைச்சால் இன்னொரு வாசல் திறக்க உனக்கு ஆண்டவர் ரெடியா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நல்ல கைதட்டி ஹல்லேலூயா. உன் ஊக்கமான ஜெபம் ஆசா கர்த்தர் நோக்கி கதறின கர்த்தர் மனமிறங்கினார் அல்லவா, எதிரிகளை மடங்கடித்தார் அல்லவா. காரணம் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமான செய்ய மேடைகளை உடைச்சான், சிலைகளை உடைச்சான். ஆமா, தைரியமா செய்தான். கர்த்தருடைய சோதரம். இன்றைக்கும் நாம் நம்முடைய நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் இருக்கிற இந்த விக்கிரகாரனுக்குரிய காரியங்கள் ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. திருமணத்துல அப்பெல்லாம் கொண்டு வருவாங்க, கவனமா இருக்க வேண்டும். வீடு கட்டுறதுல கொண்டு வருவாங்க, கவனமா இருக்கணும். ஒரு பொருள் வாங்குறதுல அப்படி இருப்பாங்க, எல்லாம் கவனமா இருக்க வேண்டும். ஆமா, கர்த்தருடைய தயவு இருப்பதாக நம்ம ஜெபம், நம்முடைய வல்லமை, ஆமென், தேவனுடைய வல்லமை பெரும்பொழுது நம்மை ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமென் சொல்லுமா. நல்ல உன் சத்துருக்களை சிநேகிக்கிறது கிறிஸ்துவ நோக்கி. சத்துருவை சிநேகிக்க முடியுமா? உள்ள வருமா? என்னை திட்டானே, என்னை இப்படி பண்ணிட்டானே, இப்படி பண்ணிட்டாங்களே, இவ்வளவு தூரம் எப்படி நான் நேசிக்க முடியும்? ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் ஆண்டவர் பலன் தரும்போது, நம்ம தைரியப்படுத்தும் போது, ஏற்ற வேலை ஆண்டவர் வரும்போது நான் உங்களோட சிநேகிக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார். ஆமென் சொல்லுமா. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இப்படிலாம் ஒரு கிறிஸ்தவர் தேவ பிள்ளை இப்படிலாம் சகிக்கிறாங்களே. ஆமா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கணவன் மனைவிக்கு 3 காரியம் முக்கியமா இருக்கணும். என்ன சொன்னேன்? அது போட வர முடிஞ்சு போச்சு பாஸ்டர், இப்ப கேட்கறீங்களா? அதை 3 காரியம் கணவனுக்கு மனைவிக்கு 3 காரியம் சமமா இருக்கணும். என்ன நடக்கணும்? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நல்ல கணவன் மனைவி சபைக்கு வர பிள்ளைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கணவன் மனைவிக்கு அண்டர்ஸ்டாண்டிங் போச்சு. ரெண்டாவது என்னது? புரிந்து கொள்வது, அதான் அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது சகிப்புத்தன்மை, அதான் ரொம்ப கஷ்டம். எப்படி சகிக்கும்? வரக்குது, துடிக்குது, அப்படியே வெட்டி போட வருது. ஆனா சகிக்கிறதுக்கு ஆண்டவர் கெஞ்சி மன்றாட வேண்டும். நான் சகிப்பு கொண்டு தார ஆண்டவரே. ஆண்டவர் இயேசு நமக்காக பாடுகளை சகித்தார், நிந்தைகளை அவமானம் சகித்தார். ஆனா அதே சமயத்தில் ஆண்டவர் உயிர் தந்த பிற்பாடு இன்னைக்கு ராஜாவா இருக்கிறார். ஆமென் சொல்லமா. சில சமயங்கள்ல நமக்கு போராட்டமா இருக்கு, எப்போதும் நமக்கு அப்படி இருக்காது. நம்மளை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தும் எவ்வளவு துடிக்கும், அப்படியே நாக்கு துடிக்கு, கண்ணு தெரியும், அப்படி பறக்கும். ஆனாலும் கர்த்தாவே சோதரம், என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே சோதரம். மூன்றாவது என்னது? மதிக்க வேண்டும். டு ஹானர் ஈச் ஒன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஃபர்ஸ்ட் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் ஒன். ரெண்டாவது டு டாலரேட் ஈச் ஒன். மூன்றாவது டு ஹானர் ஈச் ஒன். ஒருவர் கனம் பண்ண வேண்டும். கணவன் மனைவிக்கல நீங்க கனம் பண்ணலாம், என்னது வாயா அப்படின்னு சொல்லி அப்படி வேகமா சில சமயத்தில் கோபம் இருக்கதான் செய்யுது, அவருக்கும் கோபம். ஆனாலும் அதை கொஞ்சம் சரியாகி நார்மலாக வேண்டும். கர்த்தருடைய சோத்திரம். எப்போதும் டென்ஷனா இருந்தா, டென்ஷனா இருக்கிற அந்த நூல் என்ன செய்யும்? சீக்கிரமா அருந்து போகும். ரொம்ப டென்ஷனா இருந்தா அருந்து போகும். ஓவர் டென்ஷன் வரக்கூடாது. அதை கர்த்தருக்குள் துதித்து ஆமென் ஹல்லேலூயா. துன்பமான நேரமும் இன்பமான நேரமும் என்று சொல்லி கவலைகள் கண்ண வந்தாலும் கூட நான் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். அவருடைய பாடு மரணங்களை நாம் பார்க்க வேண்டும். உங்களுக்கு எனக்கு மட்டும் இந்த பாடல்ல, ஆண்டவர் இந்த பாடு சந்தித்தார், அவர் சகித்தார், மரித்து உயிர்த்தெழுந்தார். நமக்கு அந்த துன்பமான நிலைமை அவ்வப்போது வந்தாலும் அது தாங்கக்கூடிய பலன் தரும்படி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லமா. நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து அல்லேலூயா, நல்ல உயர்த்தி அல்லேலூயா, ஆமென், தோத்திரம் அல்லேலூயா. நிறைய பேருக்கு பார்த்தால் ஒரு முறை சான்ஸ் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. தோத்திரம் அல்லேலூயா. எத்தனை முறையும் நாம் முயற்சி இருக்க வேண்டும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், முயற்சி திருவினை ஆக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு பக்கம் நம்ம நஷ்டம்னாலும் இன்னொரு பக்கத்தை கர்த்தர் தயவு பண்ணுவார். நம்முடைய காரியங்களை கர்த்தர் அறிவார். ஆமென் சொல்லமா. கர்த்தர் சோதரம். இரண்டாவது நான் பார்த்தோம் என்னதாம், அந்நியர்களை உடைத்து போட்டு பார்க்கிறோம். ஆமா, இதுக்கு காரணம் நான் போன வாரத்தை யாத்திராமம் 23 24 25 26 யாத்திராமத்திலே அதை ஆசா நன்றா அறிந்திருந்தார். நல்லா எப்போதும் ஆண்டுடைய வார்த்தை நல்லா கவனிங்க, அது கீழே கவனிங்க வசனங்கள். யாத்திராமம் 23 24 27 வசனங்களை வாசிங்கள். அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும், நல்லா கவனிங்க, அவருடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும், அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும், வசனம் பாருங்க நல்லா, அவருடைய செய்கைகளின்படி அந்த மூடத்தனமான செய்யாமலும், அவர்களை நிர்மூலம் பண்ணி அவருடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. உன் தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உணர்ந்து விலக்குவேன் சொல்றார். நல்ல கைவர்த்தி அல்லேலூயா. அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும்
அப்பா தேவ பிள்ளைகள் என்ன சாப்பிட்டாலும் அதுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குதப்பா. உன் அப்பத்தை தண்ணி ஆசீர்வதிப்பார், வியாதி வந்து விலக்கி போடுவார். கற்பம் விழுகிறதும் மலடும் தேசத்தில் இருப்பதில்லை. இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. குழந்தை பாக்கியத்தை ஆண்டவரை பெறக்கூடிய ஆட்கள் கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு இதெல்லாம் சொல்லி சொல்லி ஜெபிக்க வேண்டும். இந்த வார்த்தை எனக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் எங்க குடும்பத்தை இறக்க செய்யுங்க ஆண்டவரே. கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. யாத்திரம் 23 சொல்ல வாசிக்கிறோம், உன் ஆயுஷ்களை பூர்ணப்படுத்துவேன். எனக்கு பயப்படும் பயத்தை உனக்கு முன் சொல்லும்படி செய்வேன். நீ செல்லும் இடமெங்குமுள்ள ஜனங்கள் எல்லாரும் கலங்கடித்து. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னாலே வர்றான்டா அப்பா வர்றான் அப்படி சொல்லக்கூடிய அளவுல நீ செல்லும் இடமெங்குமுள்ள ஜனங்கள் எல்லாரையும் கலங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். முகத்திற்கு முன்னின்று ஏவியாரையும் கானானியரையும் ஏவியாரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். என்ன பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிற இவ்வளவு பெரிய நல்ல வார்த்தை, எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் யாத்திராம 23 சொல்லப்படி பார்க்கிறோம். கர்த்தர் அதெல்லாம் நல்லா வாசிக்க வேண்டும். இன்னைக்கு நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் நமக்கும் முன்னாடி இன்னைக்கு நிறைய என்னது இன்னைக்கு நமக்கு எதிர்ப்பு இருக்கிறது. ஆனால் என்னை பலப்படுத்துற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துற பரிசுத்த ஆவியானவர், எனக்கு பலப்படுத்துற கர்த்தர், கர்த்தர் அவனுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் நான் அவனை கைவிடாத இருப்பேன் சொன்ன ஆண்டவர் உண்மையுள்ளவராகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தை, இந்த வார்த்தையை ஆசா பிடித்துக் கொண்டான். அந்நிய தேவர்கள் இதெல்லாம் வராபடிக்கு அவங்களை உடைத்து போடணும் சொன்ன போல அவனுக்கு வாய்ப்பு வரும்போது உடைத்து போட்டான். நம்ம குடும்பங்களில் வாய்ப்பு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சோதரம் சுவிசேஷம் சொல்றதுக்கு சரி, நேசிக்க சரி, குடும்ப பொறுப்புகளில் கவனமா இருங்க. நான் ரட்சிக்கப்பட்ட சமயத்தில் அல்லேலூயா நான் ஓப்பன சொல்ல, எங்கள் குடும்பங்களில் எனக்கு மேலே 2 அண்ணன் இருக்கிறாங்க, அக்கா இருக்கிறாங்க. அவங்க இருந்தாலும் கூட ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அல்லேலூயா அதுக்கு முன்னால் உள்ள கஷ்டம் எவ்வளோ வேதனை, ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றின பிற்பாடு நல்ல நிலை வரும்போது குடும்பத்தை கவனிக்க ஆரம்பித்தேன். வேலைகள் கவனம் நல்லா செய்ய, சம்பாதிக்க, அந்த பணங்களை கவனமாக, அதுதான் அவங்கள மாற்றினது. அவன் பொறுப்புன்னு வரும்போது தான் நம்ம கூட இவ்வளோ பொறுப்பில் அவன் பாரு இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறான், அந்த சாட்சி வர்றது. இவன் இந்த பொறுப்பை பார்த்துக்கிறான், இவன் அதை பார்த்துக்கிறான். அப்போ தான் பேசாமல் ஆகிட்டாங்க. ஆஹா, இவன் சபைக்கு போனாலும் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. ஆமென் சொல்லுமா, ஆமென் சொல்லுமா. எனக்கு என்ன, நானும் நீ அந்த ரூட்டில் போனால் இந்த ரூட்டில் போகிறேன்னு போயிருந்தோம்னா குடும்பம் போயிடும், குடும்பம் பொறுப்பாக வராது. அதனால் எல்லாம் நம்ம சுமக்கிறதுக்கு இல்லை, நமக்கு ஒரு நல்ல சாட்சிகள் வர வேண்டும். நம்ம குடும்பத்தால் சாட்சி சொல்லணும். ஆமாம், கவனமாக இருக்கணும். நம்மளோட தேவைகள் காரியங்களே கவனமாக இருக்க வேண்டும். பொறுப்பு திருமணம் பண்ண போகிற பிள்ளைலாம் கவனமாக இருக்கணும். இங்கே இருக்கிற மாதிரி நான் 8 மணிக்கு எழும்பினா நொட்டுன்னு அடி விழுந்துடும். ஆமாம், இப்போவே என்ன செய்யணும், இப்போவே பிள்ளைகள் நல்லா ஆயத்தமாகணும். திருமணம் பண்ணுற பிள்ளைகளா அங்கே போய் நான் அப்படி போய்பனே அப்படி கூடாது. நீ தான் பொறுப்பு, விளக்கேற்றுறவா நீ தான் பொறுப்பான. வரகன ஏஜி சபையிலிருந்து போகிற பிள்ளைகள் அந்த நல்ல பிள்ளைகள் சாட்சி பெற வேண்டும். கர்த்தருடைய சோதரம் ஜெபிக்கிறவங்க குடும்ப ஜெபம் முக்கியம். நிம்மதான் நீ ஜெபம் பண்ணணும், நல்ல வசனங்களை வாசிக்கணும், நல்லா சொல்லிக் கொடுக்கணும். ஆமாம், சபையில் இருக்கிற பிள்ளைகள்னாவே ஏன் தேடி வர்றாங்கன்னா அந்த பிள்ளைகள் விசுவாசம் இருக்கும், நல்லா ரட்சிப்பு இருக்கும், நல்லா வசனம் சொல்லுவாங்க, நல்லா சகிப்புத்தன்மை இருக்கும், அப்புறம் ஞானமாக இருப்பார்கள், தேவையில்லாத பேசாமல் இருப்பார்கள், குடும்ப ஜெபத்துக்கு முக்கியமாக வருவார்கள். டயர்டாக இருந்தால் டயர்டாக இருக்கட்டும், ஆனால் பிள்ளைகள் நல்லா உருவாக்கப்பட வேண்டும். சொல்றீங்க சத்தம் வர. அல்லேலூயா. ரூத்தை ஏன் ஆண்டவர் முக்கியப்படுத்தினார்னா, அது மோவாப் தேசத்து பெண் தான், அந்நிய தேசத்து பெண் தான். நவோமியோடு வரும்பொழுது மருமக மாமின்னு சொல்லும்போது ஒருவேளை வேலைக்கு போனா போகலாம், அது வேற விஷயம். இல்லக்கா புது இடத்துல முதல்ல வேலைக்கு யார் போவா, பழகினவங்க தான் போவாங்க. பட் நவோமி கதிர் பொறுக்க போகல. யார் கதிர் பொறுக்க போனது? கதிர் பொறுக்க யார் போனது? நவோமி போனாங்களா, ரூத் போனுச்சா? ரூத் தான் போனது. சரி, கதிர வேலைக்கு போனாங்களா, இல்ல எளிய மக்கள் பொறுக்கிற அந்த மாதிரி ஏழைகளுக்கு சிந்தி விடுவாங்கல்ல, அதை பொறுக்க அவர் போகும்போது அது ரொம்ப ஒரு மாதிரி கேவலமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த புது இடத்துல தன்னை ஒரு பெருசா காமிக்காம அந்த கதெல்லாம் பொறுக்கி அதெல்லாம் என்ன செஞ்சா, ஆமா பொறுப்பா, அந்த கணவன் இல்லை, விதவை தான், 2 பெண்கள் தான். அவளுடைய செயல்களை யார்? தேவன் பார்த்தார். அப்புறம் வேலைக்காரர் பார்த்தாங்க,
போவாசும் பார்த்தார் பாருங்க. அந்த வயல்ல தான் போய் அவ ஒவ்வொரு நாளும் போய் பொறுக்கி அந்த கதிரெல்லாம் அடிச்சு கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வரா. நவோமி வந்து அதை அரைச்சி சாப்பிட்றாங்க. நவோமியும் பார்க்குறா. கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொன்றா பார்க்கும்போது ஸ்தோத்திரம் அவருடைய செயல்பாடுகளை வந்து அந்த மக்கள் ரொம்ப பிடிச்சிருச்சு. சொல்றாங்க நவோமி ஒரு குணசாலி அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது இவ்வளோ ஒரு தாழ்மையா போய் அந்த பொறுக்கரை பார்த்தோன்னே இவ்வளோ ஒரு பொறுப்பா இருக்காரு சொல்லி, அப்புறம் அந்த நிலத்துக்கு உரியவனாகிய போவாஸ் தான் பின்னாலே தனக்கு கணவனாக வருவான் அவளுக்கு தெரியாது. அதே அதே பக்கத்துல தான் அந்த நகோமியுடைய நிலங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறது. அவன் சொந்தக்காரன் தான் இவளை வந்து திருமணம் பண்ணணும். அவன் ஐயோ எனக்கு வேண்டாம், இப்படிப்பட்ட பெண் எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் சொந்தக்காரன் திருமணம் பண்ண போறவன் ஒதுங்கி போயிட்டான். ஆனா போவாஸ் தேவனை நேசிக்கிறவன், வசதி உள்ளவன், கர்த்தரை பயப்படுறவன். அவன் சொல்றான், ஹல்லேலூயா, இந்த பெண்ணுக்கு கவனமா நீங்க யாரும் தொடக்கூடாது, அவ பாட்டுக்கு இப்போ பொறுக்கிட்டு போகட்டும், கொஞ்சம் சிந்த விடுங்க அப்படின்னு சொல்லி பின்னாட்களில் நவோமி பேசி இந்த போவாஸ் தான் கணவனாய் வந்தான். அந்த போவாஸ் ரூத் தான் ஓபேத் பிறந்தார். ஓபேத்துடைய மகனாய் தான் ஈசாய் வந்தார். அந்த ஈசாயின் மகன் தான் தாவீது ராஜா வந்தார். அந்த வசந்தன் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நல்ல கைதட்டல் அல்லேலூயா, நல்ல கைதட்டல் அல்லேலூயா. என்ன ஒரு அற்புதமான காரியம் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் ஒருவனை உயர்த்துறது. ஆகவே பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி நல்ல கவனமாய் ஞானமாய் இருக்க ஒப்பு கொடுப்போம். இது நம்முடைய காலம். எதிர் நிலைமை இருக்கிறது, ஆபத்து இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளாக நிற்கும் பொழுது தேவன் நம்ம கூட இருப்பார். ஆமென் சொல்லுமா. ஆசாவுடைய வாழ்க்கையில மேன்மை வந்ததுக்கு காரணம் கர்த்தர் உடனே இன்ஸ்டன்ட் ஆன்சர் கொடுத்து அற்புதத்துக்கு காரணம் சிலைகளை உடைத்தான். கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை எல்லாம் அகற்றி போட்டான்னு வாசிக்கிறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் பார்ப்போம் வேகமாக. அல்லேலூயா. ஆசாவுடைய அந்த மூணாவது காரியம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அது 2 நாளாகம புத்தகத்திலே 14 4-5 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 4-5 கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படி கற்பனைப்படியும் செய்ய யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. அடுத்தது மக்களை, இவன் மட்டுமல்ல, மக்களை கர்த்தரை தேடணும். யார் தேடணும்? கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தரை தேடணும். அப்புறம் நியாய பிரமாணத்தின்படியும் கை கொண்டு நடக்கணும். ஒரு பெரிய அளவுல இவன் ஒரு ராஜா பொறுப்பு வந்தா கூட மக்களை குறித்து கவனமாக கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடு, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடு, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடு. குடும்பம், ஒவ்வொரு குடும்பங்களா பார்த்து ஜெபம் பண்ணீங்களா. இப்ப பாஸ்டர் கேட்கிறாரு, குடும்ப ஜெபம் பண்ணீங்களா? நேத்து பண்ண இன்னைக்கு பண்ணல, சரி நாளைக்கு பண்ணுவோம். ஓகே, பைபிள் வாசிங்களா? இப்படி இழுக்கப்படாது. தோத்திரம். இதெல்லாம் நம்முடைய அன்றாட ஆவிக்குரிய உணவு, ஜெபம், வேத வாசிப்பு, தேவனோடு பேசுறது ஆவிக்குரிய நிலைமை. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. ஒரு பெரிய மனுஷன், பல ஆட்கள் பாருங்க, பரிசுத்தனுடைய ஜெபங்களை பாருங்க. ஜான் வெல்ச் என்கிறவர் தினமும் 8 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். ஜான் வெல்ச்ங்கிறவர். பிஷப் அந்திரேயாங்கிறவர் தினமும் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். சார்லஸ் சிமியோன் பவர் தினமும் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். ஜோசப் ஆலன் பவர் தினமும் 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். மார்ட்டின் லூத்தர் தினமும் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். சாமுவேல் போர்ட் தினமும் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். சார்ஜ் முண்டர் தினமும் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். ஜான் வெஸ்கி தினமும் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். சிடிஎஸ் ஸ்டட் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். இன்றைக்கு ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 2.40 நிமிஷம் நம்ம கண்டிப்பா ஜெபிதான். அதான் தசம பாகம். ஜெபத்துல தசம பாகம் 24 மணி நேரத்துக்கு 10ல் 1 பாகம் அல்லவா? 2.40 நிமிஷம். ஒரே நேரமா ஜெபம் பண்ண வாய்ப்பு இருந்தா ஜெபம் பண்ணலாம். இல்ல ஒரு நாளைக்கு 2 முறையோ 3 டைமோ ஒதுக்கி அப்படி ஜெபிக்கலாம். அந்த ஜெபத்திலே ஆண்டவரை துதிப்பதும் ஆராதிப்பதும் இருக்க வேண்டும். பாவங்களை அறிக்கை செய்திருக்க வேண்டும். கர்த்தரை உயர்த்த வேண்டும். வேத வசனங்களை வாசித்து தியானம் பண்ண வேண்டும். ஆண்டவரோடு மனவிட்டு பேச வேண்டும். அதுதான் ஜெபம். ஆமென். உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை, உம் வார்த்தை கேட்க. பாட்டு மட்டும் தலையாட்ட தெரியுது. நம்ம வாழ்க்கையில் அனுபவமாக கொண்டு வர வேண்டும். ஆமென் சொல்லுமா. கரங்களை அசைத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவரோட பேச ஒருத்தன் வெட்கப்பட்டான்னா இந்த உலகத்துல ஒன்றும் பெரிய சாதிக்க முடியாது. நமக்கு தேவையான சமாதானமும் நன்மையும் தேவனிலிருந்து வருகிறது. ஆலோசனை, இந்த சில காரியங்கள்ல விழுந்து போன அடுத்து என்ன ஆண்டவர் செய்யறது, எப்படி ஆண்டவரே? சத்தம் இல்லாத இடத்துல உட்காரணும்.
எப்போதும் கான் சத்தம் இருந்தால் ஜெபத்து தடையா இருக்கும். ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். சத்தம் இல்லாம அமைதியா அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். சில சமயத்தில் நல்ல சில வசனங்களை கேட்டு ஆராதனை கேட்டு இருப்பது நல்லா இருக்கும். ஆனால் அமைதியாக இருந்து தேவனோடு நம்ம சத்தத்தை கேட்க வேண்டும். அப்படின்னு சொல்லுமா? ஆண்டவர் எப்படி பேசுவாராம்? அமர்ந்த மெல்லிய சத்தத்தோடு பேசுற தேவனா இருக்கிறார். காற்றிலே பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். டிமுழக்கமோட சத்தம் வரும், ஆனா அமர்ந்த மெல்லிய சத்தமும் வருகிறது. மூன்றாவது அந்த அசசிரம், எல்லா ஜனங்களும் கர்த்தரை தேடு, கர்த்தரை தேடு, கர்த்தரை துதி. எல்லா மக்களுக்கும் கட்டளையிட்டார். எங்க பார்த்தாலும் விக்கிரகங்கள், எங்க பார்த்தாலும் காவி நிலைமைகளை கொண்டு போற இந்த தேசம் இன்னைக்கு பாரு சீரழிஞ்சு கிடக்கிறது. பாருங்க, சீரழிஞ்சு கிடந்த தேசம். ஒரு நாள் நல்ல இந்திய தேசம் இருந்தது, இன்னைக்கு எல்லாம் சீரழிஞ்சு. பகை விரோதங்கள், அவனோட இவனோட அதோட. விவசாய பிரச்சனை தீர்க்க முடியல, உனக்கு என்ன மண்டையில் இருக்குது? டக்கு டக்குன்னு முடிச்சு ரைட், ஓகே, அடுத்து 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 முன்னேறக்க வழியை பாரு. வேலைகளை கொடு, நல்ல படிப்பை கொடு, நல்ல மக்களுடைய பொருளாதாரம் வரணும். காங்கிரஸ் ஆட்சி மக்களுக்கு நல்ல பண வசதி இருந்தது, இப்ப எங்க இருக்குது? ஒரு தொழிலை தொடங்க முடியல, கடனா நிக்குது. கடன் தரன் இருக்கிறான், கடன் வாங்கி என்ன செய்யுது? கடனை வாங்கி என்ன செய்ய முடியும்? உதவியா இருக்கணும் பிள்ளைகளுக்கு, அடுத்து காரியம் செய்ய முடியல. என்ன ஒரு இந்திய நிலைமையில அப்படி போய்கிட்டு இருக்கு பாருங்க. இந்த கொரோனா வந்த நிமித்தமாக எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. ரொம்ப கவனமாக தோத்திரம். கனடாவில் உள்ள அந்த பிரதமர் ஒரு நல்ல கிறிஸ்தவர். அவங்களுக்கு வேண்டி எல்லாம் உதவி செய்கிறார் பாருங்க. கனடாவில் மக்கள் அதை விரும்பி போறாங்க பாருங்க. சிங்கப்பூர்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தா ரொம்ப விரும்பி போறாங்க பாருங்க. எத்தனை தேசங்கள்ல பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்தியா இந்தியா ஒரு பிரச்சனை தீர்க்க முடியல பாருங்க. நாம ஜெபம் பண்ணுவோம். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி அசைத்து ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே கர்த்தரை தேட வேண்டும். 4 காரியத்தை கர்த்தர் தரணும். எப்படி தரணும் சொன்னா, நல்லா காருங்க, ஸ்தோத்திரம். மிகவும் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் ஊக்கத்தோடும் அவருடைய பிரசனத்தையும் உறவையும் ராஜ்யத்தையும் பரிசுத்தத்தையும் பெற்றுக்கொள்ள தேட வேண்டும். ஆண்டவர் தேட எதுக்குன்னா, நல்ல ஆர்வத்தோடும் ஊக்கத்தோடும் அவருடைய பிரசனத்தை தேட வேண்டும். உறவையும் ராஜ்யத்தையும் பரிசுத்தத்தை தேட வேண்டும். சரி, ஊக்கமான ஜெபத்திலே முழு இதயத்தோடு தேவனிடத்தை திரும்ப வேண்டும். மிக முக்கியம் அதான். எஸ் 55:6 கர்த்தரை கண்டடத்தக்க சமயத்திலே தேடுங்கள், அவர் சமயமா இருக்கும்போது அவர் சமயத்தை கிட்டி வாருங்கள். அவருடைய சமூகத்திலே அவருடைய அந்த அசைவாடுதல், அந்த பிரசன்னத்திலே அந்நிய பாஷை நிரம்பியா. நிறைய பேர் அந்நிய பாஷை பேசி ஜெபிக்கும் போது நல்ல பலனா இருக்கும். அந்நிய பாஷை நிரம்பி ஜெபிக்கணும். எந்த கோஷி ஆட்களுக்கு நல்லா அபிஷேகம் நிரம்பி பேசணும். அந்நிய பாஷை பேசுறவன் மனுஷன் பேசாமல் தேவனிடத்திலே பேசுகிறான். வாலிய பிள்ளைகள் பெரியோர் பேச வேண்டும். ஆண்டவரது தேர்வுக்கு 4 காரியம். ஊக்கமான ஜெபத்தோடு முழு இதயத்தோடு வர வேண்டும். 2வது, அல்லேலூயா, தேவனுடைய சமூகத்தை கண்டடைய நீதியின் மேல் பசுதாகம் உள்ளவனாக இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 15:2 அதை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 15:2 வாசிங்க பார்க்கலாம். அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. 2 நாளாகமம் 15:2 வாசிங்க. வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் நோக்கி, ஜனங்களே, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு அவர் உங்களே கைகளை விட்டுருவார். இதான் முக்கியம். ஆண்டவரை தேடுக்கு 2வது, ஒரு பசியான அளவிலே தேட வேண்டும். எப்படி என்றால், அல்லேலூயா, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை நீங்க விட்டீங்கன்னா அவர் உங்களை விட்டுருவாரு. யூதாவுக்கு ஆசாவுக்கு சொல்லப்படுற வார்த்தையை பார்க்கிறோம். ஒரு பெரிய யுத்தம் பண்ணி ஜெயித்து வரும்போது இந்த வார்த்தை ஆசாவுக்கு சொல்லப்படுற வார்த்தையை பார்க்கிறோம். நாம் கர்த்தரோடு சோதரம், அல்லேலூயா, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சைய சுத்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. கர்த்தரை சோதரம். அப்படிப்பட்ட மேன்மையை கர்த்தரை தேடும்போது முதலாவது முழு இதயத்தோடும் திரும்பி தேட வேண்டும். 2வது, ஒரு பசுதாகத்தோடு தேட வேண்டும். 3வது, தேவனுக்கு பிரியமில்லாத அனைத்து காரியங்களையும் வெறுத்து தள்ள வேண்டும். அதான் கர்த்தரை தேடுறதுக்கு முக்கியம். தேவையில்லாத நம்ம ஒரு மனம் இல்லாம அந்த சிந்தனை இந்த சிந்தனை ஒன்று அசுத்தங்கள் இந்த ஜெபத்துக்கு வரும்போது அப்பதான் சினிமா அசுத்தங்கள்லாம் வரும், மற்ற அசுத்தங்கள் வரும். இதெல்லாம் கடிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மனது எப்படி இருக்கணும்? தெளிவா இருக்க வேண்டும். தேவ சமூகத்துக்கு வரும்போது கடன் பிரச்சனை நிற்கும், சில திட்டு நிற்கும். அதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே இதெல்லாம் அகற்றி போடுங்க, நான் உண்மை பார்க்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமானதெல்லாம் அகற்ற வேண்டும்.
அப்பதான் நமக்கு ஒரு தெளிவான ஒரு செய்தி கிடைக்கும், நம்முடைய தெளிந்த புத்தி கிடைக்கும், சமாதானம் கிடைக்கும். நான்காவது அல்லேலூயா பார்த்தால் கர்த்தருக்கு சகாயர். எபிரேயர் 13:6 மட்டும் வாசிங்க பார்க்கலாம். நாம் தொடர்ந்து அப்படியாக போவோம். அல்லேலூயா. எபிரேயர் 13:6 வாசிங்க. கர்த்தருக்கு சகாயர் என்று சொல்ல வேண்டும். கர்த்தரை தேடுறதுக்கு ஆண்டவர் சகாயர். ஆகவே நான் ஆண்டவரத்திலே வருவது இருப்பது எனக்கு பெரிய பாக்கியம். தோத்திரம். அல்லேலூயா. இந்த பண ஆசை பொருளாசைங்கிறத ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். பணம் நமக்கு தேவை, பொருள் தேவை. பண ஆசை நிமித்தமாக தேவனை விட்டு போயிடுறாங்க. சமீபத்தில் சீர்காழியில பார்த்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு கடையில ஒரு வீடு, அவங்க வீட்டுல எத்தனை கிலோ எடுத்தாங்க? 17 கிலோ தங்கம். படுவாவிகளா, எத்தனை தங்கமா? 17 கிலோ. 17 பவுன் இல்ல, 17 கிலோ தங்கம். அப்புறம் 6.25 லட்சம் ரூபாய். ஆமா, அவன் ராஜஸ்தான்காரங்க. ஆமா, அங்க இருந்து கொண்டு வந்து வித்து ஹான்னு இருந்தது. அங்கே வேலை செய்கிற ஆட்களே கூட இருந்து இன்னொருத்தன் இருந்து பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசி ஒரு தாயும் மகனையும் வெட்டி கொலையை பண்ணிட்டானுங்க பாருங்க. அத்தனையும் கொலையை கொண்டு போயிட்டாங்க. பிறகு பார்த்தா உடனே நம்ம போலீஸ் பாருங்க அந்த அந்த அவங்க காரை எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லா காரும் ஜிபிஎஸ் கருவி இருக்குது. இப்பெல்லாம் நவீன டெக்னாலஜியில் உள்ள ஜிபிஎஸ் கருவி இருந்தனால அதை வச்சு ட்ரேஸ் பண்ணி அங்கே போய் இங்கே போய் அதில் போய் இதில் போய் இப்போ அதில் 12 கிலோ தான் பிடிச்சிக்காங்க, இன்னும் 4 கிலோ காணாம். எங்க மறைச்சது தரல. சோத்திரம். பணம் தங்கன்னா கொண்டு போடுறாங்க. எவனும் பார்க்கறது இல்லை. அவ்வளவு வெறி பிடிச்சி அலைகிறாங்க அன்னைக்கு. வெறி, பயங்கர வெறி, உலகத்துல பயங்கர வெறி. நமக்கு முயற்சி இருக்கணும். நம்ம முயற்சி இல்லாம இல்ல, நமக்கு முயற்சி இருக்கணும், நம்முடைய விருப்பம் இருக்கணும், நம்முடைய உழைப்பு இருக்கணும். நமக்கு தேவையான ஆண்டு கொடுப்பார். நம்ம சொல்லமா, இந்த பொருளாசையும் பண ஆசையும் பேராசையும் தான் வாழ்க்கையை சீரழிச்சு போட்டுருது. பெரிய தலைவனாக எவரா இருக்கட்டும். ஆனால் நீங்க சொல்ல நீங்க சொல்ற எபிரேயர் 13:6 ஆகையால் நாம் என்ன, நாம் தைரியப்பட்டு கர்த்தனுக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான். ஆமென். இதுதான் கர்த்தரை தேடுறதுக்கு முக்கியமான. ஆண்டவரே நீர் எனக்கு சகாயர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென். ஆசாவுடைய வாழ்விலே முதலாவது கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். 2வது சிலைகளை உடைத்து போட்டான். 3வது ஜனங்களே நீங்க கர்த்தரை தேடணும். ஆமென். நீங்க திரும்புங்க. நீங்க ஒரு பசுதாகத்தோடு கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் பிரியமெல்லாம் அகற்றி போடுங்க. ஆண்டவர் மேல விசுவாசத்தோடு வாங்க. இப்படிப்பட்ட அவனுக்கு தான் ஆண்டவர் உடனே பதில் கொடுத்தார். பதில் கொடுத்து அந்த 10 லட்சம் பேர் வந்தான அந்த எதிரிகளை மடங்கடிக்க வைத்தார், நிறைய கொள்ளடிக்க வைத்தார். இந்த நாட்கள் நமக்கு நன்மை ஆண்டு தருவாராக. எல்லாரும் எழுப்பி நின்று, எல்லாரும் எழுப்பி நின்று. ஹல்லேலூயா. இன்னும் 3, 4, 5 காரியம் இருக்கிறது. ஆண்டவர் உனக்கு காரியங்களை செய்யும் போது, உனக்கு தயவு பண்ணும் போது, அதே 2 நாளாகமம் 14, 6, 7 அவனுக்கு தேசத்துல அமெரிக்கா உண்டானது. அவன் அப்பதான் பெரிய பட்டணங்களை கட்டினான். ஹல்லேலூயா. உங்களுக்கும் ஒரு கட்டுமான வேலை ஆண்டவர் செய்வார். உங்களுக்கும் குடும்பங்களை கட்டுமான ஆமென் தேவைகளை சந்திக்க, உங்களை நடத்த, உங்களுக்கு போதுமாக அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்பா அப்பா, நல்ல மனதார கர்த்தரை நல்ல நோக்கி, அப்பா அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரந்தன் ஜீவன் நன்றோ, நீரந்தன் ஜீவன் நன்றோ, அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், ஏசப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அப்பாவும்
தேவன் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். உன் வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நமது தேசத்திலே, சபையிலே, நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய ஏரியாவிலே அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். நல்ல கைதட்டி கண்டோட வல்லமை, தேவனுடைய மகிமையின் வல்லமை, அபிஷேக வல்லமை, கிருபையின் வல்லமை, விடுதலையின் வல்லமை, குணமாக்கு வல்லமை இறங்கட்டும். அல்லேலூயா. இவளெல்லாம் உங்களிலிருந்து, என்னிலிருந்து வரட்டும், பரலோகத்திலிருந்து வரட்டும், சபையிலிருந்து வரட்டும், எங்கள் தேசங்களை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பங்களில் ஒரு மாற்றம் வரட்டும் ஆண்டவரே. வறுமைகள் நீங்கட்டும், விக்கிரகாரக்கிரியர்கள் அழிக்கப்படட்டும், தீமைகள் ஒளியட்டும், மூட பழக்கங்கள் ஒளியட்டும். ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும். கர்த்தருடைய கரம் நீட்டப்படட்டும். ஆண்டவருடைய வல்லமை பெரிது. ரிபடலமன கபுதுபே ரிபடலபா, ரிபடலமன ஷாந்தரமடலப ரிபடலபா, ரிபடலமன கபுதுபே ரிபடலபா. ஹalleluya. என் ஆண்டவர் இயேசு மகிமையுள்ளவர். ஆமென். அப்பா பிதாவே நன்றி, நல்ல தகப்பனே நன்றி அப்பா. சர்வவல்லமையுள்ள தேவனே, பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நல்ல காலை வேளையிலே பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் நல்ல தொழுதுமே ஆராதிக்கும்படியாக நீங்கள் கொடுத்த நல்ல ஆண்டவரே பாக்கியத்துக்காய் நன்றி தகப்பனே. ஆசாவுடைய வாழ்வில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, அவருடைய பெற்றோர்கள் அப்பா அவன் முற்பதாக்கள் செய்த காரியங்களை அவன் செய்யவில்லை. யாத்திராம 23 சொல்லப்பட்ட வார்த்தை பிரகாரமாய் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய ஒப்பு கொடுத்தான். அல்லேலூயா. சூழலுமே சரியில்லை தான், ஆனா தேவனை அறிந்த அந்த காலங்களில் கஷ்டங்களை புரிந்த ஆசா, என் வாழ்க்கையில் அப்படி நிலைமை வர வேண்டாம். என் கர்த்தரினை ஆசீர்வதித்தால், என் கர்த்தரை நடத்தினால், என் கர்த்தரினை ஆசீர்வதித்து உயர்த்தினால் அது போதும் என்று நின்றான், ஸ்ட்ராங்கா நின்றான். அதனாலே கர்த்தருக்கு பிரியமானதை உடைத்து போட்டான். மூன்றாவது, ஜனங்களும் நீங்க வர வேண்டாம், அப்படித்தான் இருக்கணும். நீங்களும் அப்படித்தான் இருக்கணும். கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த காரியம் செய்த போது இந்த தேசமே அமெரிக்கா இருந்தப்பா. இப்படி எங்க வாழ்க்கையில, எங்களுடைய குடும்பங்களையும், எங்களுடைய தேசத்திலையும் பட்டணத்திலையும் கர்த்தர் காரியங்களை செய்யுங்க அப்பா. எங்களை பயன்படுத்தும், ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும். ஒவ்வொரு கண்ணீரை தொடங்க, ஒவ்வொரு விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. ஒவ்வொரு குடும்பங்களும் தேவனிடம் காரியம் நடக்கும்படி செபிக்கிறோம். சமாதானம் உண்டாகட்டும், மகிழ்ச்சி உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு காரியத்திலும் நல்ல ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. பொருளாதாரத்துக்கு நல்ல வறட்சியெல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வேலைகள், உத்தியோகங்கள், வியாபாரம், தொழிலை ஆசீர்வதித்து நல்ல பொறுப்பாய் கவனமா செய்ய உதவிங்க அப்பா. இந்த மக்களை பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. உம்முடைய சமாதான நன்மை பெருகுவதாக. நல்ல ஆத்துமாதாசேன இந்த கிறிஸ்துவின் அன்பை மக்களுக்கு அறிவிக்கணும். இன்னைக்கு அநேக மக்கள் கொண்டு வரணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஆண்டவரை மிஞ்சி எதுவும் நடக்காதப்பா. நீர் எனக்கு சகாயர், நீங்க எங்களுக்கு சகாயர், நீங்களுக்கு சகாயர். நான் பயப்படேன், மனுஷனுக்கு என்ன செய்வான்? ரிபடலமன கபுது பெருபடலபா, ரிபடலமன தரபடலபோ ரிபடலமன கபுது பெருபடலபா, ரிபடலமன ஷாந்தரமடல பெருபடலபா. ஆமென். நீர் எங்களோடு இருக்கும் பொழுது என்னாலும் தோல்வி இல்லை ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்முடைய பிரசன்னம் இருக்கும் போது, உம்முடைய சமூகம் முன் செல்லும் போது நாங்கள் தடுமாற மாட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்னால சென்று போன சபைப்படுத்தும் ஆண்டவரே. நன்மைகள் வருவதாக, கிருபைகள் வருவதாக. எல்லாம் வெண்கல உடைத்து போடும், இருப்பதாக முறித்து போடும், சத்துருக்களில் அழிக்கப்படணும் அப்பா. ஜனங்கள் அநேக கர்த்தருக்கு நேரம் வரட்டும் ஆண்டவரே. எங்களை பயன்படுத்தும். ஆசீர்வதியும் துதியும் சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாயுடைய அன்பும், பரிசுத்தமுடைய அந்யோன்ய ஐக்கியமும், சமாதானம், பாதுகாப்பு, நிறைவான ஆசீர்வாதம் நாம் அனைவரோடும் இன்றும் என்று ஆண்டு அவர்கள் மட்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம்.